இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் முதல் நிகழ்வாக நேர்மறை சிந்தனைகளை நம்மிடையே விதைக்க இணைகின்றார் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் வரவேற்போம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தன் அளப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமர நிறைந்துள்ளது. உந்தன் அளப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம் ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும் சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம் உந்தன் ஒப்பற்ற வழி நடத்துதலுடன். சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க அன்பு தோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்து கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம், நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய். இப்பிரபஞ்ச பெருவெளியில் நீக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழல் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும்
அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 526வது நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும், நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் நற்சொல் என்ற ஒரு அருமையான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்த இருக்கின்றோம். நற்சொல் நமது வாழ்வின் வழித்துணையாக அமையும் பொழுது நமது சமூகம் சுற்றமும் மிக சிறந்த அளவில் முன்னேற்றம் பெறுவதற்கான வழிகள் எப்பொழுதும் அமைகின்றது. அவ்வகையில் இன்று எளிமையும் இன்முகமும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் அன்பு ஐயா தியாகராஜன் அவர்கள் நமது எளிய அழைப்பினை ஏற்று இன்றைய நிகழ்வின் சிறப்பு அழைப்பாளராக, சிறப்பு பேச்சாளராக நம்மிடையே இணைந்து கொண்டுள்ளார். அன்பு ஐயா அவர்களை சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தினை எளிமையும் இன்முகமும் என்ற அற்புதமான தலைப்பின் கீழ் செழுமைப்படுத்துவோம். நமது வாழ்வியல் வழிகளை இன்னும் இன்னும் செம்மைப்படுத்துவோம். நன்றி. மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க ஐயா, வாழ்த்துக்கள். இந்த இனிய காலை வேளையிலே சொல்லரங்க சொந்தங்களாக இணைந்து சுடர்விட்டு பிரகாசித்துக் கொண்டிருக்கின்ற அன்பு உள்ளங்கள் அனைவரையும் மனமகிழ்வோடு வாழ்த்தி வணங்கி, இந்த இனிய நல்ல நாளிலே நற்சொல் என்ற தொகுப்பின் கீழாக இன்று நாம் எளிமையும் இன்முகமும் என்ற அளவுல சிந்திக்க இருக்கிறோம். இந்த சிந்தனையை செவிமடுக்க காத்து கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த அன்பு கலந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அன்பானவர்களே, இந்த உலகத்துல நாம பிறந்து வந்திருக்கிறோம். நாம விரும்பி வந்தோமா என்று அனைவரும் சிந்தித்து பாருங்க. எப்படி பிறந்தோம் என்ற அனுபவம் நமக்கு நினைவில் இருக்கிறதா? எல்லோருக்கும் அந்த நினைவு உள்ளுணர்வாக இருந்தாலும் அதை நாம உணராத தன்மையில தான் இருந்திருக்கிறோம். பிறந்ததும் தெரியாது, நம்ம வாழ்நாள் எவ்வளவு என்பதும் தெரியாது. அதுபோல அது நிறைவு பெறும்போது அந்த நிலை எப்படி இருக்கும் என்பதும் இப்ப யாருக்கும் சொல்ல தெரியாது. எல்லோரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்ப வாழ்க்கையில நாம் செய்ய வேண்டியது என்ன என்று சிந்தித்து பார்த்தால், ஒரு தெய்வீக பண்பாகிய ஒரு அன்பு நிலை, அந்த அன்பு நிலையை உணர்வதும் கருணையோடு நடந்து கொள்வதும் தான். அன்பும் கருணையும் நிறைந்ததுதான் இந்த மனித வாழ்வு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அன்பும் கருணையும் நிறைந்த அந்த நல் வாழ்வில எல்லாமே இனிமை தருவதாகவே அமையும். வாழ்வினுடைய நோக்கத்தை உணர்ந்து கொண்டு அதற்கு தக்கவாறு நம்முடைய செயல்கள் அமைந்தால் இன்னும் வாழ்வு சிறப்பாக அமையும். அது ஆனந்த வாழ்வாகவும் அமையும், ஆரோக்கியமான சமுதாயமும் அமையும். அங்கே அமைதியும் சமாதானமும் தலைத்தோங்கும். அமைதியும் சமாதானமும் தலைத்து ஓங்க
நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற அளவுல சிந்தித்து பார்த்தோம் என்றால், வேதாகமத்துல ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது என்று ஆரம்பிப்பார். அந்த ஒரு வார்த்தை என்ன வார்த்தையாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்க. அந்த பூரணமான அந்த நிலையில அள்ள அள்ள குறைவுபடாத தன்மையில வற்றா இருப்பாக இருந்த அந்த வெளி, அதுல என்ன இருந்திருக்க முடியும்? காலம்தான் அதுக்கு பதிலாக அனைத்தையுமே எடுத்து காட்டியது. எப்படி? அதுக்குள்ள பேரறிவு இருந்தது. அந்த அறிவே ஆற்றலாக வெளிப்பட்டது. அந்த ஆற்றலாக வெளிப்பட்டு அது ஒரு பக்குவ நிலை அடையும் போது அதுவே அன்பாகவும், பிரபஞ்சத்துல தோன்றிய அத்தனை கோள்கள் நட்சத்திரங்களையும் ஒருங்கிணைத்து காத்து, உயிரினங்களையும் தோற்றுவித்து காத்து ஒரு நிறைவு செய்து கொண்டிருக்கக்கூடிய அதனுடைய உள்ளார்ந்த தன்மைகளை நினைக்கும் போது அதனுடைய பரங்கருணையையும் உணர முடிந்தது. அந்த உண்மை நிலையை உணர்ந்து கொள்வதுதான் மனித பிறப்பினுடைய நோக்கமாக இருக்கிறது. உள்ளதை உள்ளபடி உணர வேண்டும். அதற்கு நாம என்ன செய்யணும்? இனியவை கூறல் என்ற அளவுல எல்லோருக்கும் நன்மை தரக்கூடிய வகையில நம்முடைய சொற்கள் அமைய வேண்டும். அதற்கு நாம் எப்படி இருக்க வேண்டும்? பிறக்கும்போது நம்ம என்னையா கொண்டு வந்தோம், போகும்போது என்னையா கொண்டு போக போறோம், அப்படிலாம் தத்துவார்த்தமாக பேசுவாங்க. ஆனா பேசிட்டு அந்த மயக்க நிலை ஆழ்த்தி, நீங்க எவ்வளவு சொத்து வச்சிருக்கீங்க, இங்க எங்களுக்கு எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு அப்புறம் பங்காளி போல பங்கு போட ஆரம்பிச்சிருவாங்க. அந்த மயக்க நிலையில ஆழ்த்தி நம்ம உணர்வு நிலை இல்லாம சிந்திக்க விடாம செய்யக்கூடியதுல இன்று நிறைய அமைப்புகள் இருக்கிறது. எங்கேயும் போய் மாட்டிக்க கூடாது. உள்ளுணர்வாக நாம் சிந்திக்க வேண்டும். அகத்துணர்வாக அந்த தெய்வீகம் நமக்குள்ள இருக்கிறது. நமக்குள்ள இறைவன் இருக்கிறான். எல்லாவற்றிலும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வம் நம்முள் இல்லாமல் இருக்குமா? சிந்தித்து பார்க்கணும். எல்லா இடத்துல இறைவன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னா நமக்குள்ளேயும் இருக்கிறான் இல்லையா? அப்ப அந்த தெய்வ நிலை எப்படி இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனத்துக்கண் மாசிலனாதல் அனைத்தரன் ஆகுல நீர பெற என்று வள்ளுவ பெருந்தகை சொன்ன அந்த திருக்குறளையும் நினைத்து பார்க்க. மனத்துக்கண் மாசிலனாதல். அப்ப மாசு என்பது சுத்தி மட்டும் இல்லை, இந்த புற உலகத்துல மட்டும் இல்லை, இங்கே அகத்திலேயும் இருக்கிறது. உடல் மாசு இருக்கிறது, உயிர் மாசு பற்றிருக்கிறது, உள்ளத்திலையும் அந்த மாசுக்கள் இருக்கிறது. அப்ப அந்த மாசு செயல் வடிவம் பெறும்போது அந்த மனம் மனம் என்பது நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஜீவகாந்த அலை என்பதை புரிந்து கொள்ள. எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த மகாசக்தி யுனிவர்சல் ஃபீல்டு, அதாவது யுனிவர்சல் மேக்னடிசமாக இருக்கிறது. இந்த மகாகாசம் என்று முன்னோர்கள் அதை சொல்லுவாங்க. இந்த உடல் அளவுல எடுத்துக்கொண்டு பார்க்கும்போது அந்த சித் என்ற அளவுல அந்த உயிர் உடல் முழுவதும் சுழன்றோடி கொண்டிருக்கிறது. இந்த பேரியக்க மண்டலம் என்று சொல்லக்கூடிய இந்த பிரபஞ்சம் முழுவதும் நிறைந்திருப்பது வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த மகாகாசத்தினுடைய ஆற்றல். அதே போல இந்த உடல் அளவுல என்று பார்க்கும்போது அந்த உயிராற்றல் பிரபஞ்சத்துல விண் என்று சொல்லக்கூடிய விண்ணாற்றலாக இருப்பது இந்த உடல்ல உயிராற்றலாக இருக்கிறது. அதிலிருந்து வரக்கூடிய அலை அந்த உயிரினுடைய படற்கை நிலை, அதாவது அதனுடைய வரக்கூடிய அந்த அலைதான் ஜீவகாந்த அலைதான் மனமாக இருக்கிறது. அப்ப காந்தம் என்பதுதான் அறிவாகவும் இருக்கிறது. அதனுடைய அலைநிலை மனமாக இருக்கிறது. அறிவு வேற, மனம் வேற. இருப்புல நிலையாக இருக்கும் போது அது அறிவுன்னு சொல்றோம். அது அலை நிலையில அத மனம் என்று சொல்கிறோம். இப்ப கடலும் அலையும் போலன்னு வச்சுக்கலாம். அந்த கடல் அறிவுன்னு எடுத்துக்கிட்டா அதில் எழுகின்ற அலை போல அந்த மனம் என்பது. அந்த மனமாகிய அந்த அறிவு இந்த புலன்கள் மூலம் அனுபவத்தை பெறுகிறது. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, தோல் என்ற அளவுல ஐம்புலன் அமைப்புகள் மூலம் உலக இன்பங்களை அனுபவிக்குது. அனுபவித்து அது சிறப்பாக இருக்கும்போது அது மேலும் 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 இன்னும் இன்னும் இன்னொன்னு
அதுல சிக்கிக்கொண்டு அது மயக்கத்திலும் சில நேரங்கள்ல ஆழ்ந்து விடுகிறது. அந்த மயக்க நிலையில இருக்கக்கூடிய அந்த அறிவு உண்மை நிலைய உணர விடாம தடுக்கு. இதுதான் இன்பம், இதுதான் இன்பம் என்ற அளவுல இந்த உலக பொருட்கள் மேல பற்று கொண்டும் நபர்கள் மேல பற்று கொண்டும் ஒரு சிக்கல்ல மாட்டிக்கொண்டிருக்கிறது. அன்பானவர்களே, இப்ப நாம உணர வேண்டியது என்ன என்று பார்த்தா, 5 புலன்கள்ல சிக்கிக் கொண்டிருக்கின்ற மயக்கத்தில் இருக்கின்ற இந்த மனதை விரிவாக நிறைந்து எங்கும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற அந்த தெய்வீக உணர்வுல கலப்புற வைப்பதுதான். அந்த பேரியக்க மண்டல அளவிருக்கிற அந்த வான்காந்தம் என்று சொல்லக்கூடிய அந்த காந்தத்தோட இந்த காந்தம் கலந்தே இருக்கிறது என்பதை உணர்வதுதான். தெய்வ நிலையை தேடி ஓட வேண்டியதில்லை, நாடி ஓட வேண்டியதில்லை. ஏன்னா அது நாடி நமக்குள்ளதான் இருக்கு. சிவவாக்கியர் சொல்லுவாரு, ஓடி 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 உட்கலந்த ஜோதியை என்பார். அந்த உட்கலந்திருக்கிற ஜோதிய நாம அது ஓடி ஓடி உட்கலந்துதான் இருக்கு. அதை விட்டு அடுத்த வரியில பாருங்க, நாடி 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 நாட்களும் கடந்து போய் வாடி 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 நின்ற ஏழைகால் கோடி 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 எண்ணிறைந்த கோடியே என்று சொல்வார். அப்ப இந்த மாதிரி கோடிக்கணக்கான பேரு முயற்சி செய்தாலும் அது நமக்குள்ளதான் இருக்குன்றதை அறியாததுனால அதை அறிய முடியாமலே போச்சு. அதை அறிந்த ஞானிகளும் மகான்களும் எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்குள்ள இருக்குது, அதை உணரணும் அப்படின்னு சொல்லி, அப்ப எது தடையாக இருக்கிறது என்று சிந்தித்து பார்க்கும்போது, மனதுல இந்த உலகப்பற்றுல கொண்டிருக்கின்ற அந்த மயக்க நிலை, பொருள் பற்றுல இருக்கக்கூடிய ஒரு மயக்க நிலை, மேலும் மக்கட்பற்றுல சிக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மயக்க நிலை, அந்த மயக்கத்திலிருந்து விடுபடணும். தூக்கத்துல இருக்கிறவனை எழுப்பிடலாம், ஆனா மயக்கத்துல இருக்கிறவனை நம்மால எழுப்புறது கொஞ்சம் சிரமம். அதனால மயக்கத்துல இருந்து விடுபட வேண்டும். அப்ப மயக்க நிலைக்கு போகாம பார்த்துக்கணும். எதையும் மிதமாக அனுபவிக்கும் போது அந்த மயக்கம் என்பது ஏற்படாது. அதிகமாக அதை தூய்க்கும் போதுதான் மயக்க நிலை ஏற்படும். இப்போ உணவையே அளவோட உண்டா அந்த உணவை இந்த உடம்பு ஜீரணிக்கும். ஆனா அதிகமாக உண்டா அந்த உணவு உடம்பை ஜீரணிக்க ஆரம்பிச்சிடும். இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்கும். கவனமாக இருக்கணும். அதனாலதான் நல்லா சாப்பிட்ட பிறகு நம்ம சொல்றோம், அதிகமாக சாப்பிட்டா உண்ட மயக்கம் தொண்டனுக்கும் உண்டுங்கிறாங்க. அப்ப அந்த உணவு உண்ட பிறகு லேசா ஒரு மயக்கம் வருதுன்னா கொஞ்சம் எக்ஸஸா போயிருக்குன்னு அர்த்தம். பசியோட உட்கார்ந்து அந்த பசியோட எழுந்திருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிலர் குறிப்பு கொடுப்பாங்க. அப்போ அது அந்த நமக்கு 250 கிராம் ஜீரணிக்குது அப்படின்னா அந்த அளவு எடுத்துக்கிட்டா போதும். 300 கிராம் 500 கிராம்னு உள்ள போட்டாலும் அதை ஜீரணிக்கத்தான் செய்யும். இருந்தாலும் அந்த அளவு நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்னு கொடுத்தோம்னா அது ஜீரணம் பண்ணி அது முறையாக சத்தாக மாற்றி இந்த உடம்பு சிறப்பாக இயங்கும். அப்ப எளிமையான உணவு, அதே மாதிரி எளிமையான மென்மையான கண்ணியமான ஆடைகளையும் உடுத்த வேண்டும். வீட்டிலையும் ஆடம்பரமான பொருட்களை வாங்கி குவிக்காம நமக்கு என்ன தேவையோ தேவையான அளவு நமக்கு வசதியாக ஒரு இல்லத்தை அமைத்துக் கொண்டு தேவையான பொருட்களை வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாததெல்லாம் தேவைன்னு நம்ம நினைக்கிறதுனாலதான் இன்னைக்கு பல பிரச்சனைகள் ஒவ்வொரு குடும்பத்திலே இருக்கு. தேவையில்லாதவற்றையெல்லாம் தேவைன்னு நினைச்சிட்டு நம்ம வாங்கி வாங்கி வைக்கும் போது பொருளாதார சிக்கல்லையும் மாட்டிக்கிறாங்க. எளிமை என்பது இன்னைக்கு ரொம்ப அவசியமாக இருக்கிறது வாழ்க்கையில. அதற்கு தேவை சிந்தனை, சிக்கனம், சீர்திருத்தம். சிந்தனை செய்ய வேண்டும். அந்த சிந்தனை இல்லாம நாம செயல்பாடு இருக்கக்கூடாது. எந்த ஒரு சிந்தனை எண்ணம் வருகிறது, அந்த எண்ணம் செயலாக மலர்ச்சி அடைகிறது. அந்த செயல் என்று வரும்போது எண்ணம் ஒரு செயல்தான். அதாவது மனதினுடைய ஒரு செயல் அந்த எண்ணம் என்பதும் மனதினுடைய ஒரு சிறப்பு இயக்கத்தால ஏற்படக்கூடிய ஒரு செயல் தான். மனதினுடைய செயலாகத்தான் இருக்கு. ஆனா அந்த எண்ணம் வராம ஒரு செயல் நடைபெறாது. அது என்ன செயல்? சொல்லாக வெளிப்படலாம், இல்ல கர்ம இந்திரியங்களை ஞான இந்திரியங்களை வைத்து இயக்கியும் சில அனுபவங்களை பெறலாம். அப்ப எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றையும் ஞாபகத்துல வச்சுக்கோ. இந்த எண்ணம், சொல், செயல் மூன்றினாலும் நமக்கோ
மத்தவங்களுக்கோ இப்பவோ பிறகோ எப்பவுமே அதே மாதிரி அவங்க உடம்புக்கோ உடல்ல உள்ள உணர்ச்சிக்கோ துன்பம் வராத வகையில நம்மளுடைய செயல்கள் இருக்க வேண்டும். இதைத்தான் பெரியவங்க புண்ணியம், ஒழுக்கம்னு சொன்னாங்க. அப்ப அந்த ஒழுக்க வாழ்வு என்பது மத்தவங்க நீ ஒழுக்கமான்னு கேட்கக்கூடாது. நான் ஒழுக்கமான்னு கேட்டுக்கிட்டு சுய ஒழுக்கம் கடைபிடிக்க வேண்டும். சுய ஒழுக்கத்துல நாம இருக்கும்போது நம்முடைய வாழ்வு ரொம்ப இனிமையாக இருக்கும். ஒருத்தர் ஷாப்பிங் மால் போறார். போயிட்டு உள்ள போயிட்டு வெளில வர்றாரு. என்னங்க ஒண்ணுமே வாங்காம வர்றீங்க? அவர் சொல்றாரு, எவ்வளவோ பொருட்கள அழகழகா ஆடம்பரமா வச்சிருக்கிறாங்க. ஆனா இது எல்லாமே எதுவுமே இல்லாம என்னால சிறப்பாக வாழ முடியுதே, மகிழ்ச்சியாக வாழ முடியுதே அப்படின்னு அவர் பாட்டுக்கு சந்தோஷமா போறாரு. சும்மா வேடிக்கை பார்த்துட்டு இந்த சுற்றுலாவுக்கு போயிட்டு வர்றது மாரி, அதே மாரி ஒரு சிறப்பா இருக்கக்கூடிய கண்காட்சிக்கு போயிட்டு வர்றது மாரி பார்த்துட்டு வந்துட்டாரு. இன்னொருத்தவங்க கையில ₹1,00,000 வச்சுக்கிட்டு, கார்டையும் வச்சுக்கிட்டு போறாங்க. போயிட்டு வாங்கிக்கிட்டு 2 பேர வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு தூக்கிக்கிட்டு வர்றாங்க. "மன நிறைவா இருக்கா?" அப்படின்னு கேட்கறாங்க. "எங்க எடுக்க விட்டாங்க. இன்னும் ஒரு நாளைக்கு மறுபடியும் வரணும்." அப்படின்னு. அப்ப நிறைவு பெற முடியாமலும் சிலருக்கு. அப்ப அந்த ஆசை, ஆன்மாவினுடைய இச்சை, நமக்கு என்ன தேவை என்பதே உணராது. இப்போ ஒரு ஆடை தான் நம்மால உடுக்க முடியும். அந்த ஆடைய ஒரு சிறப்பாக, எளிமையாக இந்த சூழ்நிலைக்கு ஏத்தவாறு நம்ம வைத்துக் கொண்டாலே போதாதா? வீட்ல எவ்வளவு ஆடைகள் உற்பத்தி ஆன ஆடைகள்ல நம்ம டிசைன் டிசைனா வாங்கி வைக்கிறோம். ஆனா, அதை என்றைக்காவது போட்டு பார்த்திருக்கோமான்னு பார்த்தா, மாசக்கணக்குல சில ஆடைகள தொட்டிருக்க கூட மாட்டோம். நமக்கு எது தேவை, எது தேவையில்லைன்றத யோசிச்சு, சிந்தித்து செயல்படுத்த வேண்டும். சிந்தித்து தெளிவு வேண்டும். அந்த தெளிவு இல்லாம நம்ம செயல் செய்யும்போது தான் மனதுல குழப்பங்களும், வாழ்க்கையில சிக்கல்களும் வந்துருது. அதனால சிக்கல் இல்லாத வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறது அது அறியாமை. சிக்கல்கள் வரத்தான் செய்யும். ஆனா அதற்கு உண்டான தீர்வுகளும் இந்த உலகத்துல இருக்கிறது. அப்ப தீர்வுகள காணணும். ஒரு ப்ராப்ளம்னு இருந்துச்சுன்னா, அதுக்கு சொல்யூஷன் என்பது இருக்குதுங்கிறத முதல்ல உணரணும். வாழ்க்கை எளிமையாக இருந்தா எந்த காலத்திலயுமே சிக்கல் என்பதே இருக்காது. அந்த எளிமையாக வாழ்வு வாழும்போது எல்லோரிடத்திலும் நாம அன்போட பழக முடியும். அந்த அன்பும், கருணையும் பிறருடைய துன்பம் கண்டு இறங்கி அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பக்குவமும் ஒருவருக்கு அமைந்து விட்டால், அவர்கள் வாழ்வு எப்பொழுதுமே இனிமையாக இருக்கும். அவருடைய உள்ளத்திலேயும் அந்த இனிமை இருக்கும். எல்லோரோடையும் இணக்கம் காத்து வாழ்வார். அவங்களுக்கு ஒரு நட்பு வட்டாரம் சிறப்பாக இருக்கும். நட்பு நலம் சிறக்கும். இந்த நட்பு நலம் இருந்தாலே வாழ்க்கை நல்லா இருக்கும். ஒரு குடும்பத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த அன்பு பாராட்டி கொள்ளும்போது, அங்கே உறவுலயும் நட்பு வலுவாக இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடங்கள்ல, சமுதாயத்திலையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாராட்டி கொள்ளும்போது, அடுத்தவருடைய துன்பத்தை கண்டு அவர்களுக்கு உதவி செய்யும்போது, இந்த நட்பு பலப்படும். "உடுக்கை இழந்தவன் கைபோலே ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு" என்று சொல்வார். அந்த அவருக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு துன்பத்தை போக்குறதுக்கு நம்மாலான முயற்சிகளை செய்கிறோம் பாருங்க. அவங்க அந்த நேரத்துல ஒரு என்ன செய்யறதுன்னு தெரியாம தவித்துக் கொண்டிருக்கிற நேரத்துல நான் இருக்கிறேன் அப்படின்னு அந்த ஒரு வார்த்தையே அவங்கள பலப்படுத்தும். அப்படி நம்ம ஒருவருக்கொருவர் ஒரு உறுதுணையாக இருக்க வேண்டும். இறைவன் இறை சக்தி நமக்கு எப்படி உறுதுணையாக இருக்குது, எப்படி பாதுகாத்து கொண்டிருக்கிறது, அதுபோல ஒவ்வொரு நாளையுமே கவனிச்சு பார்த்தீங்கன்னா, அதுதான் நம்மள வழிநடத்துது. காலையில எழுந்ததுல இருந்து இரவு வரைக்கும் நமக்குள்ள அந்த சக்தி, "இத செய்யி, இது செய்யாத, இது போதும், இப்படி செய்யி" அப்படின்னு அந்த அனுபவங்கள் என்ற ஒரு தன்மையில நாம ஏற்கனவே பெற்ற அனுபவங்கள், நம்மளுடைய பயிற்சி செய்து ஒரு முயற்சியால கிடைத்த அந்த தெய்வீக அனுபவங்கள் தான் நம்மள வழிநடத்தி கொண்டிருக்கு. முன்னோர்களுடைய வினைகளும் நமக்குள்ள இருக்கு. நம்ம 3 வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் செய்த அந்த வினைகளும், அந்த வினையினுடைய பயன்களும் நமக்கு இருப்பாக இருக்கிறது. அந்த வினைப்பயனை வைத்துக் கொண்டுதான் நாம எல்லாமே செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப வினை இல்லாமல் விளைவு இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அதத்தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் என்று சொல்கிறார்கள். தமிழ்ல கூர்தல் அறம் என்று சொல்வார்கள். அதாவது செயல் விளைவு நீதி என்று. செயலுக்கு தக்க விளைவு உண்டு. நாம எளிமையாக இருந்தா இனிமையாக இருக்கலாம். எளிமையாக வாழ்வதற்கு உண்மை ஒன்றே போதும்.
உள்ளதை உள்ளபடி உணர்ந்து உண்மையாக இருந்தாலே போதும். ஆனா படோடாமாக வாழ்றதுக்கு தான் இன்னைக்கு பொய்யும் புரட்டும் இன்னைக்கு சமுதாயத்துல மலிந்து கிடக்கு. காரணம் அறியாமையினால இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும் என்ற அந்த ஒரு மயக்கமும், நான் தான் பெரிய ஆளு அப்படிங்கிற அந்த தற்பெருமை பேசிக்கொண்டு தன்னை உயர்வாக கற்பித்துக் கொண்டிருக்கின்ற அந்த தன்மையும். எல்லாருக்கும் மேல ஒருத்தன் இருக்கிறான், ஒரு மகாசக்தி இருக்குது, அதுதான் எல்லாரையும் இயக்கி கொண்டிருக்கிறது என்ற அந்த பேருண்மைய மறந்து போனதுனாலதான் இன்னைக்கு இவ்வளவு சிக்கல்கள். அந்த உண்மைய உணர்த்த வந்தவர்கள் எளிமையான வார்த்தைகளால அதெல்லாம் நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அப்பா, உனக்கு தேவையை நிறைவேற்றி கொடுக்கிறவங்க யாரு அப்படின்னு பார்த்தா, அம்மா அப்பா தான் ஆரம்ப கட்ட தேவைகளை நிறைவேற்றி கொடுத்தாங்க. அப்ப குழந்தைங்கிட்ட போய் கடவுளை தெரியுமா, கடவுளை பார்த்திருக்கியான்னு கேட்டா, கடவுள்னா யாரு அப்படின்னு அது கேட்கும். அதுக்கு நம்ம பதில் சொல்ல தெரியாது. சரி, அவர்கிட்ட வேண்டிக்க, உனக்கு வேண்டியதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டா, எங்க அம்மா அப்பாட்ட கேட்டாவே அவங்க வாங்கி கொடுத்துட்றாங்களே, நான் எதுக்கு போய் கடவுள்கிட்ட கேட்கணும் அப்படின்னு அது கேட்கும். நம்ம பதில் சொல்ல முடியுமா? அப்ப இறைவன் என்று சொல்லும்போது தாயும் தந்தையுமே குழந்தைக்கு தெய்வமாக தெரிகிறது. அதனாலதான் அந்த தெய்வ நிலைய, அந்த இருப்பு நிலைய, எங்கும் நீக்கமற நிறைந்திருக்கின்ற அந்த வெளி, தூய வெளியாக இருக்கக்கூடிய அந்த அறிவு நிலையை அறிவதற்கு முன்பாக நம்மளை சுற்றி இருக்கிறவர்கள் அவங்களுடைய மனித மனங்களை நாம தெரிந்து கொள்ள வேண்டும். ஒத்து உதவி வாழ வேண்டும். அதை உணர்ந்த பெரியவங்க அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி வைத்தாங்க. அப்ப அம்மா அப்பா தான் தெய்வம் என்று சொன்னாங்க. அது மட்டுமா சொன்னாங்க, குழந்தையும் தெய்வமும் கொண்டாடும் இடத்திலேன்ட்டு பெத்தவங்களுக்கு தெய்வம் தான்பா உனக்கு குழந்தை வடிவமாக வந்திருக்கு அப்படின்னு அவங்களையும் கொண்டாட வச்சாங்க குழந்தை. அதே மாதிரி இப்ப அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் போது தாயை தெய்வமாக பார்க்கிறவனுக்கு தாய்க்கு பின் தாரம்பா என்று சொல்லி வச்சாங்க. அதனாலதான் அந்த காலத்துல மனைவிய தெய்வமே, அந்த தெய்வமே எனக்கு துணையாக வந்திருக்கிறது, தெய்வி என்று கூப்பிட்டாங்க. இறைவனே எனக்கு கணவனாக வந்திருக்கிறான் என்ற அளவுல தேவா அப்படின்னு கூப்பிட்டாங்க. தேவா, தேவி இப்படி எல்லாம் வழக்கு சொல்ல ஆரம்ப காலகட்டத்துல இருந்தது. தெய்வமே எனக்கு கணவனாக, மனைவியாக, உறுதுணையாக இருக்கிறது. இப்படி எல்லா உறவுகள்லையுமே அந்த தெய்வ நிலையை உணர வேண்டும். நமக்கு அது உதவி செய்து கொண்டிருக்கிறது என்பதையும் உணர வேண்டும். கோள்கள், நட்சத்திரங்கள்லாம் நமக்கு நன்மை செய்யத்தான் காத்துக்கிட்டு இருக்கு. சுற்றி இருக்கக்கூடிய அந்த உறவுகள்ல நட்பு சிறப்பாக இருந்ததென்றால், நாம் பிறருக்கு நன்மை செய்வதற்கு நாட்டமாக இருந்தால், ஊக்கத்தோடு உழைத்தால் நமக்கு உயர்வு என்பது நிச்சயமாக கிடைக்கும். நன்மை செய்வதற்கு எப்பவும் நாட்டமாக இருக்கணும் என்று பார்த்தா, அதற்கு உள்ளதை உணர்ந்திருக்கும். உள்ளதை உணராம நாம நன்மையை செய்ய முடியாது. உண்மை, நன்மை இதை பிரிச்சு பார்க்கவே முடியாது. எங்கெல்லாம் உண்மை இருக்கிறதோ அங்கே நிச்சயமாக நன்மை தரக்கூடிய செயல்கள் தான் அங்கே நடைபெறும். இதற்கு ஏதாவது சிரமங்கள் இருக்கிறதா? எவ்வளவு எளிமையா இருக்கு பாருங்க இதை புரிந்து கொள்வதற்கு. விளக்கத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அதை பழக்கத்திற்கு கொண்டு வரணும். எளிமையாக இருக்கிறது. உண்மை ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கிறது. தத்துவம் ரொம்ப எளிமையாக இருக்குது. ஆனா அத ஏதோ ஒரு பெரிய விஷயமாக நினைத்து கொண்டு ஒவ்வொருத்தரும் அதெல்லாம் சிரமம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அது ஒரு சிரமமே இல்லை. நம்ம கூடவே இருக்கிற ஒரு மகாசக்திய நாம வேற எங்கெங்கேயோ போய் தேடிக்கிட்டு இருக்கிறோம். காட்டுல, மேட்டுல, குளத்துலன்னு ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஓடி 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 தேடி 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 அதை நாடி நாடி ஒன்னும் அடைய முடியல. ஏன்னா அது ஓடி ஓடி என்ன பண்ணிருக்கு, நமக்குள்ள கலந்துருக்குங்கிறத அறியாம இருக்கிறோம். அதனாலதான் ஆரம்பிக்கும் போதே சிவவாக்கியர் ஓடி 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 உட்கலந்த ஜோதியை என்று ஆரம்பிக்கிறார். எங்க இருந்து ஓட ஆரம்பிச்சுன்னா, கடல்ல அலைய ஆரம்பிச்சது மாதிரி அந்த வெளிக்குள்ள இருந்த ஆற்றல் தான் அப்படியே அதுக்குள்ள இருந்து இயங்கி எழுச்சி பெற்று ஒரு துகள்களாக மாறி, அணுக்களாக மாறி, அதுக்குள்ள இருக்கிற அமைத்த ஆற்றலே அதை சூழ்ந்து அழுத்தி இயங்க செய்து கோள்களாக, நட்சத்திரங்களாக உருமாற்றி, தரமாற்றி
அந்த தன்மைகளுக்கு ஏற்ப இந்த உலகத்துல ஜீவன்களாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த உண்மைகளை எல்லாம் மகான்களும் ஞானிகளும் அந்த வேத பாடமாக சொல்லி இருக்கிறாங்க. வேதம் என்று சொன்னாலே மறைவாக இருக்கக்கூடிய ரகசியங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வருவது என்பது அர்த்தம். அப்ப அதை உணர்வதற்கு தான் உணர்ந்த அந்த மெய்யுணர்வு அனுபவங்களை ஞானிகளும் மகான்களும் கொடுத்திருக்கிறாங்க. ஒவ்வொருவரும் அவரவர்கள் எப்படி எந்த நிலையில உணர்ந்தார்களோ அதை எளிமையாக அந்தந்த காலத்துக்கு தகுந்தாப்புல கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். நான் பேசிக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சொற்களும் ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு இனிமை தருவதாக நன்மை தருவதாக அமையும் என்றால் அது சிறப்பானது. அப்ப நம்ம சொல்லும் போதும் வெல்லும் வார்த்தை என்று சொல்வார்கள். அந்த வெல்லக்கூடிய வார்த்தை, அதாவது வெற்றியை தரக்கூடிய வார்த்தைகளாக இருக்க வேண்டும். நமக்கு நாமே காப்பிட்டுக் கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு எப்பொழுதும் காப்பாக இருக்கட்டும். இறைவன் எனக்குள்ள இருக்கிறான், இறைவன் எனக்குள்ள இருக்கிறான், இறைவன் எனக்குள்ள இருக்கிறான்ற அந்த கருத்து முதல்ல நிலை பெறணும். அப்ப எனக்குள்ள இறைவன் இருக்கிறான்னு நான் அதை நினைத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஜீவன்களுக்குள்ளே இல்லாம இருக்கிறானா, ஒவ்வொரு ஜடப்பொருட்கள்லையும் இல்லாம இருக்கிறானா, அப்ப எல்லாவற்றிலும் தானே இருக்கிறான் என்று சொல்லும் போது அந்த பொருட்களுக்கு மதிப்பு கொடுக்க ஆரம்பிப்போம். உலகத்துல இருக்கிற எல்லா தோற்ற பொருள்களையும் மதிப்போட பார்ப்போம். ஆகா, என்ன விந்தை, எவ்வளவு அற்புதமாக இயற்கையில இப்படியெல்லாம் மலர்ச்சி அடைந்திருக்கிறது. ஒரு பறவையை பார்க்கும் போதும் இனிமையாக அதனோடு அந்த உயிர்கலப்போடு இருப்போம். ஒரு சத்தத்தை கேட்கும் போதும் அதை இனிமையாக ரசிப்போம். ஒவ்வொன்றையுமே ரசிக்க ஆரம்பிக்கணும். இந்த உலகத்துல நாம நல்ல ரசிகனாக இருக்க வேண்டும். அந்த ரசிகத்தன்மை மட்டும் நமக்குள்ள வந்துருச்சுன்னா எப்பொழுதுமே இனிமையாக இருக்க முடியும். அந்த வாழ்வு இனிமையாக இருக்கும். அப்ப முகமும் பிரகாசமாக இருக்கும், இன்முகமாக மலர்ச்சி அடையும். அப்ப உள்ளுக்குள்ள அந்த இறைநிலையை பற்றி சிந்தித்துக் கொண்டிருந்தால்தான் முகமே இன்முகமாக இருக்கும். இல்ல அப்படியே கடுஞ்சொல்லும், அடுத்தவங்களை பத்தி தேவையில்லாத ஒரு வெறுப்பு, பொறாமை, இந்த மாதிரி வஞ்சம், இந்த மாதிரி தேவையில்லாத குணங்கள் உள்ளுக்குள்ள நிறைஞ்சிருந்தா, அதாவது அகத்தது காட்டும் பளிங்கு போல் முகம் கடுத்தது சரியா எனக்கு திருக்குறள் வர. ஐயா யாராவது எடுத்து சொல்லுங்களேன் அந்த திருக்குறள். அதாவது அகத்துல உள்ள அந்த கடுத்தது காட்டும் முகம் என்று சொல்லுவாங்க. அப்ப அகத்துல உள்ளதுதான் வெளிப்படும். அந்த திருக்குறள் ஞாபகம் வரும்போது சொல்றேன். அதாவது இந்த பளிங்கு எப்படி நம்ம முகத்தை காட்டுதோ அதே போல நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறதுக்கு தகுந்தாப்புலதான் அந்த முகமானது வெளிப்படும். இது போல அந்த இறை சிந்தனையும் நற்குணங்களும் நமக்குள்ள அது இருக்கும்போது அதற்கு தக்கவாறு நம்முடைய முகம் என்பது இன்முகமாக இருக்கும். பார்த்த உடனேயே வணங்க தோன்றும். இப்ப சிலரை நம்ம பார்க்கிறோம், கையெடுத்து வணங்கன்னு தோணும், அவங்க கூடவே இருக்கணும்னு தோணும். அவங்க விலகி போனாங்கன்னா அடடா பிரிய வேண்டி இருக்குதே அப்படின்னு மனம் இயங்கும். அவர்கள் ஏதாவது சில வார்த்தைகள் சொன்னா அதை நாமளும் ஏன் கடைபிடிக்க கூடாது என்று தோன்றும். விளக்கங்கள் கொடுக்கும் போது அந்த விளக்கத்தை நமது பழக்கமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமும் வரும். இன்னைக்கு உலகத்துல மாற்றங்கள் அத்தனையும் நடந்திருக்குதுன்னா அந்த முன்னோர்கள் அனுபவித்து சொன்ன அந்த விளக்கங்கள் எப்படி வந்தது? வார்த்தைகளாக வந்தது, அதுவும் நற்சொற்களாக வந்தது. அந்த நற்சொல் என்பது இல்லைன்னா இந்த உலகத்துல இவ்வளவு சிறப்பான மாற்றங்கள் வந்திருக்குமா? விலங்குகள் ஓசை எழுப்புது, ஆனா அதுக்குள்ள அது புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை, சைகையிலையும் ஒரு அதனுடைய ஏற்றத்தாழ்வு ஒலி அளவு ஏறி இறங்கும் போது அது எந்த மாதிரி தன்மையில இருக்குது என்பதை புரிந்து கொள்ள முடியும். அதனுடைய ஒளியிலேயே அது துன்பமா இருக்குதா சந்தோஷமா இருக்கிறதா அப்படிங்கிறத நம்மால உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல நாமும் பிறருடைய அந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு அந்த தொனி, அந்த பேச்சு, அதை வைத்து அவர் எந்த நிலையில இருக்கிறாரு என்பதையும் உணர்ந்து கொள்ள முடியும். தான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று ஞானிகள் மகான்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்றும் சொன்னாங்க. அப்ப இந்த உலகம் என்பது எப்படி வந்திருக்கிறது? எல்லாம் ஒரே மகாசக்தியிலிருந்து தான் வந்திருக்குது. அதனாலதான் ஒரே குலம் என்றார். அப்ப எல்லாத்துக்கும் மூலமான அந்த சக்தி தெய்வம் என்பது ஒன்றுதான் அப்படிங்கிறதையும் சொல்லி வைத்தார். ஆனா அது எப்படியெல்லாம் இயங்குது, அதனுடைய தன்மைகளை வைத்து
ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக கடவுளை கற்பித்துக் கொண்டார்கள். அந்த கடவுள் நிலையை அவங்கவங்க எப்படி உணர்ந்தார்களோ அப்படி எப்படி சொல்லி வச்சாங்க. அதை அப்படியே கடைபிடித்து வரும்போது இன்னைக்கு பல தெய்வங்களாக இருக்கு. ஆனா கடவுள் என்பது, கடவுள் நிலை என்பது, தெய்வ நிலை என்பது ஒன்றுதான் என்பதை எல்லாரும் ஒத்துக்கொண்டிருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு தெய்வம் எப்படி இருக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு அந்த தெய்வ நிலையை நாம் உணர முயற்சிக்க வேண்டும். அதாவது இருக்கு, இல்லாம இல்லை. அது எல்லா இடத்திலும் நீக்க மறைந்திருக்கும், நமக்குள்ளே இருக்கும்போது நமக்குள்ள தேடாம வெளியில தேடி என்ன பிரயோஜனம்? அதனால நமக்குள்ள தேடணும்னு சொல்லிட்டு தான் அதுக்கு தவ முறைகளை கொடுத்தாங்க, ஒழுக்க நெறிமுறைகளை கொடுத்தாங்க, அதற்குரிய வழிமுறைகளையும் ஞானிகள் மகான்கள் காட்டுனாங்க. வேத பாடமாக அவர் வாழ்ந்து கண்ட அனுபவங்களையும் ஒரு தொகுப்பு நூலாக கொடுத்தாங்க. புரியாதவங்க, புரிந்தவங்க, புரியாதவங்களுக்கு அதை எடுத்தும் சொன்னாங்க. அப்படிதான் குரு பாரம்பரியமாக அப்படியே தொடர்ந்து இந்த சமுதாயம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அப்ப மறைவாக இருந்த அந்த உண்மைகளை உணர்ந்த ஞானிகளும் மகான்களும் அவங்களுக்கு தெரிந்த வகையில நற்சொற்கள் மூலம் அந்த நிலையை உணர்வதற்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். நூல்களாக, சுருதியாக, சுருதி என்றால் தொடர்ந்து ஒருவர் அப்படியே கடத்துறது. அது இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல வந்து நம்ம ப்ளூடூத்தை வச்சுக்கிட்டு அப்படியே பாஸ் பண்ண முடியும். அது டைப் பண்ணி திரும்ப டைப் பண்ணி போட்டா பிடிச்செல்லாம் அனுப்பணும்னு அவசியம் இல்லை. இருக்கிற ஃபைலை அப்படியே டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். அதுபோல ஞானிகளும் மகான்களும் அந்த மூளை மூலம் அப்படியே கடத்திடுவாங்க. தாய் தந்தையருடைய ஜீன்ல இருந்து நமக்கு வரும்போது அவங்களுடைய ஆற்றல் நமக்கு எப்படி வருதோ அதுபோல மகான்களுடைய ஆற்றலை அந்த ஃப்ரீக்குவென்சிக்கு போனா நாம விழிப்புணர்வோட இருந்தா அதை ரிசீவ் பண்ண முடியும். அந்த மாதிரி நம்ம எப்பவும் நம்ம இருக்க வேண்டியது தூங்கிடக்கூடாது, மயக்கத்திலையும் ஆழ்ந்துடக்கூடாது. அப்ப இன்னைக்கு சமுதாயத்துல நிறைய பேர் மயக்கத்துல இருக்கிறாங்க அல்லது தூங்கியே கழிக்கிறாங்க. இந்த தூக்கத்துல இருப்பவனை எழுப்பி விழிப்புணர்வை கொடுத்துடலாம், ஆனா மயக்கத்துல இருக்கிறவங்களை மாத்துறதுன்றது முடியவே முடியாது. இந்த பொருள் மயக்கம், புலன் மயக்கம்னு ரெண்டு மயக்க நிலையை சொல்லுவாங்க. பொருள் மயக்கம்னா நமக்கு சந்தோஷம் இந்த பொருள்ல தான் இருக்கு, இல்ல இந்த நபர்கிட்ட தான் இருக்குன்னு அதை நாடியே கிடக்கிறது, அதிலேயே மூழ்கி போயிடும். அதே மாதிரி புலன் மயக்கம் அப்படின்னு சொன்னா இந்த சுவைக்கு அடிமையாகிறது, இல்ல பார்வைக்கு அடிமையாகிறது, இந்த வாசனைக்கு அடிமையாகிறது, அதே மாதிரி அந்த ஸ்பரிசம் அதுக்கு அந்த ஊர் உணர்ச்சிக்கு அடிமையாகிறது. இது போல பல்வேறு வகையில அந்த புலன் மயக்கத்திலையும் இங்க புலன்கள் மூலம் அந்த சந்தோஷம் கிடைக்குதுன்றதுக்காக திரும்ப திரும்ப அந்த செயலை செய்யறோம். சினிமா பார்க்கும்போது சந்தோஷமா இருக்குன்னா அதை அப்படியே தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது. பாட்டு கேட்கறது இனிமையா இருக்குன்னா 24 முறை என்னடா காதுல வச்சுக்கிட்டு தர உடம்பு என்ன ஆகுறது, அதை காதுல உள்ளதை எடுத்து போட்டு வந்து இது பண்ணு அப்படின்னு சொன்னா கூட சிலர் கேட்க மாட்டாங்க. பெருந்தீனி தின்னுகிட்டே இருக்கீங்களா உடம்பு கெட்டு போயிருன்றா அப்படின்னு சொன்னா கூட எனக்கு ஜீரண சக்தி நல்லா இருக்கு நான் சாப்பிட்றேன் உனக்கு என்ன போறாம அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதனால யாரும் யாரையும் திருத்த முடியாது, அவரவர் உணர்ந்துதான் மாற வேண்டியது இருக்கிறதுனால நம்ம மத்தவங்களை மாத்த முடியுமா என்று பார்த்தா நாம முதல்ல மாறிட்டோமான்னு பார்க்கணும். மற்றவர்களை நம்ம திருத்துறதுக்கு வரல, நாம திருத்தம் பெறுவதற்காக வந்திருக்கிறோம். ஒருவேளை நாம் செய்யக்கூடிய செயல் தவறாக இருக்கிறது, நாம் சொல்லக்கூடிய சொற்கள் தவறாக இருக்கிறது என்றால் திருத்தம் பெற்றுக் கொள்ள வேண்டும். எந்த வார்த்தையை சொன்னா எல்லோரும் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்கிறார்களோ, நாம் சொல்வதை புரிந்து கொள்கிறார்களோ அந்த மாதிரி வார்த்தைகளை நாம பயன்படுத்தணும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை இல்லை, இது ஒரு சிறப்பான வார்த்தை அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சுன்னா அதை வாழ்க்கையில கடைபிடிக்கணும். இப்ப எல்லாரும் சிறப்பாக வாழணும் அப்படின்ட்டு வாழ்க வாழ்க வாழ்கன்னு நம்ம வாழ்த்தினோம்னா எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சி தானே. இப்ப அவையில இருக்கும்போது அம்மா விஜய் அம்மா வாழ்த்துறாங்க, எல்லாரும் அமைதியா இருங்க, அந்த அருட்பேராற்றல் உடல்ல உயிர்ல அலையலையா பாஞ்சிட்டு இருக்கு, அந்த அமைதியான மனநிலையில அம்மா அப்பா வாழ்த்த போறேன் அப்படின்ட்டு அந்த வாழ்த்து வந்து உங்களுக்கு நன்மையே செய்யும் சொல்லிட்டு நமக்கு வாழ்த்தும் போது எவ்வளவு ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. அப்ப பிறருடைய வாழ்த்தை கேட்கும் போது நமக்கு ஆனந்தமா இருக்குது, நாமும் பிறரை வாழ்த்தும் போது எப்படி இருக்கும்? அன்பை பெறுவதில் இன்பம்னா அந்த அன்பை பிறருக்கு கொடுப்பதிலும் இன்பம். பெறுவதில் இன்பம் இருக்கிறதா, கொடுப்பதில் இன்பம் இருக்கிறதா? இது ஒரு சினிமா பாடலும் உண்டு. பெறுவதில் இன்பமா அல்லது கொடுப்பதில் இன்பமான அந்த பாடல் வரும். சொல் தோழா அப்படின்னு வரும் அந்த பாடல் வரி, சரியா ஞாபகம் வரல. அப்ப அந்த கொடுப்பதில் தான் இன்பம் என்பது அங்கே வரும்.
அப்ப எதை கொடுக்கிறது? அந்த அன்பு தான். அந்த பூரணமான அன்புல நாம திளைத்து கொண்டிருக்கிறோம். அன்பை கொடுக்க கொடுக்க கொடுத்துத்தான் உணர வைக்க முடியும். அன்பு நிலையை மட்டும் நாம பிறருக்கு கொடுக்கும் போதுதான் அவங்க உணர்வாங்க. உணர்ந்தவங்க சும்மா இருப்பாங்களா? உணர்ந்த பிறகு அவங்களுக்குள்ள அந்த ததும்பி இருக்கக்கூடிய அன்பை அவங்களும் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி கொடுக்கல் வாங்கல் என்ற முறையில அன்பு நிலை அப்படியே இருக்கு. அன்புனா ரொம்ப போட்டு குழப்பிக்க வேண்டாம். அன்புனா நம்ம பக்குவமான நிலை. அதாவது அறிவினுடைய நம்ம எத்தனையோ விஷயங்களை அனுபவிக்கிறோம். அந்த அனுபவத்தின் மூலம் பெற்ற அந்த அறிவு இருக்கு பாருங்க. அந்த அறிவு பக்குவப்பட்ட நிலையில இருக்கு. இது சரி, இது சரியில்லை, இது செய்யணும், இது செய்யக்கூடாது என்றாலும் நல்லது கெட்டதை அறிந்து ஒரு பக்குவப்பட்ட ஒரு மனநிலையில மலர்ச்சி அடையக்கூடிய எல்லா செயல்களுமே அன்பின் செயல்களே, அறத்தின் செயல்களே என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அது எப்படி இருக்குன்னா, நமக்குள்ள இருக்கக்கூடிய ஏற்கனவே சொன்னேன் பாருங்க, அந்த காந்தம், இந்த ஜீவனுக்குள்ளாக இருக்கக்கூடிய காந்தம் ஜீவகாந்தம்னு சொல்றாங்க. நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வான்வெளியில இருக்கக்கூடிய காந்தத்தை வான்காந்தம்னு சொல்றாங்க. யூனிவர்சல் மேக்னட்டிசம் இந்த உடம்புக்குள்ள இருக்கிறத பயோ மேக்னட்டிசம்னு சொல்றாங்க. இது வேற அது வேற இல்லை. அந்த யூனிவர்சல் மேக்னெட்டிக் ஃபீல்டுல தான் நம்மளும் இருக்கிறோம். அப்ப யூனிவர்சல் மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் நமக்குள்ளேயும் இருக்குது. ஆனா இந்த உடல் என்று தனிச்சு பார்க்கும்போது அதை நம்ம என்ன சொல்றோம்? பயோ மேக்னட்டிசம்னு சொல்றோம். இதே மாதிரி கோள்கள் நட்சத்திரங்கள்லையும் ஊடுருவி நிறைஞ்சிருக்கு. அது விண்காந்தமாக அந்த கோள்கள்ல நட்சத்திரங்களையும் அது நிறைந்திருக்கிறது. இது எல்லா இடத்துலயுமே அந்த காந்தம் இருக்கு. அந்த காந்தத்தினுடைய அலை வீச்சு இருக்கு பாருங்க, அதுதான் அன்பாக இருக்கிறது. இந்த உடம்புல இருந்து வெளிப்படக்கூடிய அந்த ஜீவகாந்தம் தான் அன்பாக இருக்கிறது. அந்த காந்தத்தினுடைய தன்மையில தான் இந்த பிரபஞ்சமே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கு. இந்த பிரபஞ்சமே ஒரு கொத்தாக இயங்குதுன்னா அதை இணைக்கிற சக்தி எதுன்னு கேட்டா இந்த காந்த சக்தி தான். இந்த காந்த சக்தி ஒன்றோட ஒன்று ஒட்டி வைக்கல, கட்டி வைக்கல, பசையெல்லாம் அங்க இல்ல, கயறெல்லாம் கிடையாது. ஆனா அதுக்குள்ள ஒரு போலாரிட்டி என்று சொல்வார்கள், துருவ அமைப்பு. அதாவது சவுத் போல் நார்த் போல் என்ற அளவுல அது சவுத் நார்த் ஒன்றை ஒன்று ஈர்க்குது பாருங்க. அது மாதிரி ஈர்க்கப்பட்டுதான் இந்த உடலும் இருக்குது, இந்த உலகமும் இருக்குது, இந்த பிரபஞ்சமும் இருக்குது. இப்ப சொன்னதை அப்படியே நீங்க சிந்தித்து இந்த விளக்கத்தை அப்படியே விரிச்சு விரிச்சு பாருங்களேன். எல்லாம் இவ்வளவு எளிமையா இருக்குதா இந்த தத்துவங்கள் அப்படின்னு நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இப்ப எளிமையாக சொல்லப்பட்ட இந்த உண்மைகளை நாம இதெல்லாம் புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லி கஷ்டம் கஷ்டம் சொல்லிட்டு கஷ்டப்படுத்திட்டாங்க நம்மள. அப்ப அந்த ஃபீல்டுலயே நம்மள திசை திருப்பி விட்டுட்டாங்க. இப்ப மடைமாற்றம் பண்ணப்பட்டதுனால அது பாட்டுக்கு எந்த விஷயத்துல நம்ம மனதை செலுத்தணுமோ அதிலிருந்து திருப்பி விடப்பட்டதுனாலதான் வெளிப்புறமாகவே நம்முடைய மனம் ஓடிக்கிட்டு இருக்கு, புலன்கள் வழியாகவே ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்ப அகநோக்கு பயிற்சி அவசியம். இது எல்லாம் எங்க இருக்குதுன்னு பார்த்தா உள்ளுரையக்கூடிய சக்தி தான் வெளிப்படுகிறது. அப்ப உள்ளுரையக்கூடிய சக்தி எதுன்னு பார்த்தா அந்த தெய்வீக அறிவு நமக்குள்ள இருக்கிறது. நமக்கு உறுதுணையா பாதுகாப்பா நமக்கு நல்லது கெட்டது சொல்லி வழி நடத்தி கொண்டிருக்கிறது அந்த மகாசக்தி என்பதை எப்ப உணர்றோமோ இறைவனே நமக்கு சேவகம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்ப இறைவனுடைய ஆற்றல், இறைவன் மிகப்பெரியவன் சொல்றோம். அவ்வளவு பெரிய சக்தி படைத்தவன், இந்த பிரபஞ்சத்தையே படைச்சு காக்கக்கூடிய சக்தி படைச்சவன் நமக்குள்ள இருந்துகிட்டு நமக்கு பணிவிட பண்ணிக்கிட்டு இருக்கிறான். நமக்கு உறுதுணையா பாதுகாப்பா இதை செய்ய செய்யாதேன்னு வழி நடத்தி கொண்டிருக்கிறான். அப்ப அந்த பணிவுக்கு பணிவு செய்ய வேண்டாமா? அந்த பணிவின் பணிவு என்பதை நம்ம கத்துக்கொள்ளணும். எப்ப அந்த தலைமை பண்பு ஒவ்வொருவருக்கும் அதிகமாகும்னு பார்த்தா தூய அன்பு நிலையும் இந்த பணிவும் ஒருத்தட்ட இருந்துச்சுனாவே அவர்தான் தெய்வீக தன்மை படைத்தவர். இறைவன் வேற இல்லை, அவங்க வேற இல்லை. அப்ப பணிவு அன்பு இருந்தாவே அவங்க ஒரு சிறப்பு நிலை உடையவர். அது கத்துக்கிறது ரொம்ப கஷ்டமா என்ன? இப்ப சிந்திச்சு பாருங்க. பணிவுங்கிறது என்னது? இந்த உடலாக இருப்பது, உயிராக இருப்பது எல்லாமே இறைவனுடைய ஆற்றல் தான் உணர்ந்து அங்கே மதிப்பு கொடுத்து அதை போற்றி வணங்கி வரும்போது அந்த பணிவு என்பது இயல்பாகவே வந்து விடுகிறது. அந்த தூய உள்ளம் நமக்கு ஒரு இனிமையான ஒரு சுகமான அனுபவத்தை கொடுக்குது. அப்ப நம்ம முகம் எப்பவும் இனிமை தரத்தக்கதாகவே இனிமையாகவே இருக்கும். பார்க்கும் போதே இப்ப சில பெரியவங்களை பார்க்க போறோம், அவங்க அப்படியே குழந்தை மாதிரி இருப்பாங்க. இப்ப குழந்தைகளை பார்க்கும்போது நமக்கும் சந்தோஷமா வருதே. ஏன்?
அந்த இன்முகம் நம்மளை ஈர்க்குது. அந்த காந்த கவர்ச்சி, கள்ளங்கபடம் இல்லாத ஒரு தன்மை, விருப்பு வெறுப்பு இல்லாத தன்மை. அதை பார்த்தோம்னா அப்படியே கண்களை பார்த்தோம், நம்ம சிரிச்சோம்னா அதுவும் சிரிக்கும். கையை நீட்டினா தாவிக்கிட்டு வரும். இவங்க வேண்டியவங்க, வேண்டாதவங்க, படிச்சவங்க, படிக்காதவங்க, ஏழை, பணக்காரன், இந்த மாதிரிலாம் அதுக்குள்ள பேதம் இருக்குமா? அவன் இன்ன சாதி, இன்ன மதம், இன்ன குலம், இந்த நாடு, இந்த தேசம், எதுவும் அதுக்கு கிடையாது. சாதி, மத, இன, பேதம், மொழி எதுவுமே அந்த குழந்தைகளுக்கு இருக்காது. அதுபோல அந்த குழந்தை உள்ளம், அது எப்படி அந்த ஒரு இனிமையான முகம் எல்லாரையும் அந்த கவர்ந்து இழுக்குதோ, அதே போல நாம தூய தன்மையோட இருக்கும்போது நாமளும் மற்றவர்களால் அப்படியே, அதாவது நம்மளை அறியாமலே ஒரு கவர்ந்து இழுக்கக்கூடிய ஒரு தன்மை, காந்தத்துக்கு எப்படி கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மை இருக்குதோ அதுபோல நம்ம இயங்கக்கூடிய ஒரு மகா சக்தியாக மாறி இருப்போம். அப்ப அந்த ஈர்ப்பு என்பது இருக்கும். சமுதாயத்துல பலரிடமிருந்தும் நமக்கு அந்த நட்பும் அன்பும் கிடைக்க ஆரம்பிக்கும். வாழுங்காலம் வரைக்கும் நாம ஆனந்தமாக வாழ முடியும். அந்த ஆனந்த நிலையை உணர வேண்டும். ஆனந்தம்னா வேற என்னமோ பெருசா நினைச்சிடாதீங்க. ஆன்னா மனிதன், அந்தம்னா ஒரு முடிவு. ஆதின்றது தொடக்கம், அந்தம் என்பது முடிவு. அப்ப ஆதி அந்தம், ஆதியாக இருப்பது எதுவோ அதுதான் அந்தமாக இருக்கிறது. அந்த வெளி நமக்குள்ளே இருக்குது. நம்ம பார்த்து கொண்டிருக்கிற இந்த உடல் 5% தான் அந்த பஞ்சபூத சக்தியினுடைய கூட்டு. மிச்ச 95% இந்த உடம்புக்குள்ள ஸ்பேஸ் தான் இருக்கு, வெளிதான் இருக்கு. அப்ப 95% வெளி, ஒரு 5% தான் இந்த ஸ்ட்ரக்சர். இந்த 95% தான் இந்த 5% ஒரு நிறைவாக வச்சுக்கிட்டு இருக்கு. ஆனா நம்ம சுற்றி இருக்கக்கூடிய அந்த வெளி, அந்த வெளி, அந்த பஞ்சபூத வெளிதான் இந்த உடலுக்குள்ளேயும் ஊடுருவி நிறைஞ்சு இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சக்திக்கு ஆற்றலை கொடுத்து கொண்டிருக்கிறது. நீர் நீரை சமன்படுத்துது, நிலம் நிலத்தை சமன்படுத்துது, காற்று காற்றை சமன்படுத்துது, நெருப்பு நெருப்பை சமன்படுத்துது. அதே மாதிரி விண் உடம்புக்குள்ள உயிராற்றலாக இருந்து கொண்டு அது சமநிலையில வச்சிருக்கிறதுனாலதான் இந்த உடம்பு இயக்கம் மிகச் சரியாக நடந்துகிட்டு இருக்கு. அப்ப வெளியில இருக்கக்கூடிய ஒரு காற்றோட அழுத்தத்துக்கும் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய காற்று அழுத்தத்துக்கும் வேறுபாடு வரும்போதுதான் இங்க முரண் உண்டாகுது. வெளியில இருக்கக்கூடிய வெப்பத்துக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த தாங்கக்கூடிய தன்மை, அதுக்குள்ள வேறுபாடு வரும்போதுதான் உடலுக்கு சிரமம் ஏற்படுது. அப்ப உடம்புல நீர்ச்சத்து குறையும் போதுதான் அங்கே முரண்பாடு ஏற்படுது. அதே மாதிரி உடம்புல உள்ள அந்த திடப்பொருளாக நரம்பு, எலும்பு, சதை, இந்த மாதிரி கட்டுமானம், அந்த உறுதி எப்ப குறையுது? பசி என்ற ஒரு தன்மையில உடம்புக்கு அந்த சத்து பொருள் தேவைப்படுது. அப்ப உடலை சிறப்பாக வைத்துக்கொண்டா உணவு என்பது மிக மிக அவசியம். அது உணவிலே எளிமை காக்க வேண்டும். அதே மாதிரி வாழ்க்கையில எல்லா வகையிலும் எளிமையாக எடுத்துக்கொள்ள வேண்டும். எல்லாமே எளிமையாக இருந்தாலே போதும். அவங்களுக்கு எந்த விதமான சிரமங்களும் இருக்காது. வாழ்க்கையை இனிமையாக வாழலாம். வாழ்றதுக்கு என்ன வேணும்? சிந்திச்சு பாருங்களேன். பசிக்கும் போது கொஞ்சம் சாப்பாடு, சுவாசிக்க காத்து இயற்கையில இருந்து கொண்டே இருக்குது. அதுல எங்கேயும் இல்லை. தாகத்துக்கு தண்ணி, இவ்வளவுதான். அதே மாதிரி உடம்புல குளிர், வெப்பம் இதெல்லாம் தாங்கிக்கிறதுக்கு தான் நம்ம ஆடைகள் உடுத்துக் கொள்றோம். வசதியா அந்த ஒரு வீடை கட்டி கொள்றோம். அப்போ உணவு, உடை, வீடு, அதாவது இருப்பிடம், இது இருந்தாவே நமக்கு வாழ்க்கையில எல்லாம் கிடைச்சிரும். இதுக்கு மேல வேற என்ன தேவை? எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிறோம்? ஒரு புறப்பொருட்கள் மேல உள்ள ஒரு கவர்ச்சியினாலதான் வாழ்க்கையில அந்த மாயையில சிக்கி கொண்டு தவிக்கிறோம். அதுலதான் இன்பம், இதுலதான் இன்பம்னு ஓடிக்கிட்டு தேடிக்கிட்டு இருக்கோம். அது அந்த அன்பு நிலையை உணர வேண்டும். அத ஒரு திரைப்பட பாடல் கூட வரும். அன்பு என்பது இன்பமானது என்று ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலோடு நிறைவு செய்து கொள்ளலாம். வேறு ஏதாவது ஐயங்கள் இருந்தாலும் அதை தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். அன்பு என்பது இன்பமானது என்று ஆரம்பிக்கும். அள்ளி அள்ளி கொடுத்த போதும் குறைவில்லாதது, கல்லருக்கும் காவலுக்கும் எளிமையானது, உள்ளம் என்பதுள்ளவர்க்கு உண்மையானது, உலகம் என்பதுள்ளவரை உறுதியானது, அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே
இன்பமானது அன்பு என்பதே தெய்வமானது. அப்ப எது தெய்வமாக மதிக்கிறோம்? அந்த அன்பத்தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து வர்ற வரிகளை பாருங்க. மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது. மதத்தின் மீது வைத்த அன்பு பக்தியானது, மனிதன் மீது வைத்த அன்பு பாசமானது. இதய மீது வைத்த அன்பு உண்மையானது, இதய மீது வைத்த அன்பு உண்மையானது. ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது, ஏழை மீது வைத்த அன்பு கருணையானது. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது. அப்ப இன்பம் என்பது வேணும்னா அந்த அன்பை உணர்ந்தாத்தான் வரும். அன்பு ஊற்றெடுத்து கொண்டிருக்கிறது நமக்குள்ளாக. அந்த அன்பு ஊற்றுதான் இன்ப ஊற்றுக்கு அடிப்படை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது. அப்ப பணிவு இருந்தா அருள் இருக்கும், அருள் இருந்தா அறிவு இருக்கும். புரிந்து கொள்ளணும். அறிவில்லாத மனிதர் உள்ளம் அருளில்லாதது, அருளில்லாத மனிதர் உள்ளம் பணிவில்லாதது. அறிவில்லாத பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது, பணிவில்லாத மனிதர் உள்ளம் பண்பில்லாதது. பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. கடைசியில எப்படி வந்து முடியுதுன்னு பாருங்க. பண்பில்லாத மனிதர் உள்ளம் அன்பில்லாதது. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது. இனி வரக்கூடிய வார்த்தைகள் தான் இந்த மயக்க நிலையிலிருந்து நம்ம விடுவிக்கக்கூடிய வார்த்தைகள். பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம். பொன் படைத்த மனிதர் கோடி நகைகள் வாங்கலாம், பூமி வீடு காடு மேடு கரைகள் வாங்கலாம். அன்பு என்ற பொருளை எந்த உலகில் வாழலாம், அன்பு என்ற பொருளை எந்த உலகில் வாழலாம். அன்பு என்ற பொருளை எந்த உலகில் வாங்கலாம். அப்ப எங்க வாங்கலாம்? நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம், நல்ல அன்னை தந்தை பிள்ளை வாழும் மனையில் வாங்கலாம். அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு என்பதே தெய்வமானது. அப்ப தெய்வ நிலையை நாடி ஓடி தேடிக்கிட்டு கிடக்கிறமே, இந்த பக்குவப்பட்ட அறிவுதான் நமக்குள்ள அன்பாக இருக்கிறது என்ற அந்த பக்குவ நிலை நமக்கு வந்துருச்சுன்னா, மனப்பக்குவம் தான், மனப்பக்குவம் தான் அன்பு, வேற ஒண்ணும் இல்லை. நமக்குள்ள ஒரு ஃப்ளோ ஆஃப் எனர்ஜி, அந்த சக்தி ஓட்டம் இருக்குது. அந்த சக்தி ஓட்டத்துக்கு இருப்பது ஒரு அறிவு நிலை. அந்த அறிவு ஒரு பக்குவப்பட்ட நிலையில இருக்குது பாருங்க. அந்த அன்பு நிலையை உணர வேண்டாமா? வாழுங்காலத்துல உணராம வேற எந்த காலத்துல போய் உணர முடியும்? அந்த அன்பு நிலையை உணர்ந்து குடும்பத்துல இனிமை காக்க வேண்டும், அமைதி காக்க வேண்டும். எங்கும் சந்தோஷம் இல்லை, எங்கேயோ தேடி ஓடுறோம். மனையாள் முகத்தை பார்த்தாலே போதும். ஒருத்தருக்கு ஒருத்தர் கண்ணோட கண்ணு பார்த்து பழகிருக்கமா? குழந்தைங்க அப்பான்னு சுத்தி வரும்போது அதை நமக்கு எதிர உட்கார வச்சு அதை கண்களை பார்த்து அப்படியே ஒரு ஸ்மைல் பண்ணி பார்த்திருக்கிறோமா? அதை பேச விட்டு கேட்டிருக்கிறோமா? குழந்தையா இருக்கும்போது ரசிச்சோமே, வளர வளர தினமும் ஒரு 10 நிமிடம் ஒதுக்கி நம்முடைய குழந்தைகளை கண்ணோட கண்ணு பார்த்து என்னைக்காவது பேசி கொண்டிருக்கிறோமான்னு பார்க்காதவங்க சிந்திச்சு பாருங்க, இல்லைன்னா செயல்படுத்தி பாருங்க. அது மாதிரி மனையாளுடைய முகத்தை கண்ணோட கண்ணு பார்த்து கண்ணோடு கண் நோக்கி அங்கே என்ன வாய்ச்சொல் அங்கே எதற்கு வரும்?
அப்ப அந்த சொற்களே இல்லாத நிலையில நமக்குள்ள உருவாகிறது அத்தனையுமே அது இனிமை தரக்கூடியதாகத்தான் இருக்கும். உண்மையான நற்சொல் எதுவும் தெரியுமா? சொல்லாம சொல்றதுதான். வார்த்தைகள் சொன்னா கூட அது அர்த்தங்கள் புரிஞ்சு கொள்ளக்கூடிய தன்மை மாறும். ஆனா அந்த உணர்வோடு உணர்வை சொல்லக்கூடிய அந்த சொற்கள் அதுதான் இனிமை தருவதாக அமையும். அப்ப நமக்கு இன்முகம் என்பதும் எளிமை என்பதும் மிகச் சிறப்பாக இருக்கும். வாழ்க்கையில எது இல்லாம வேணாலும் வாழ்ந்திடலாம். ஆனால் சுய ஒழுக்கம் என்பது இல்லை என்றால் உலகத்துல எதுவுமே கிடையாது. இந்த எளிமை, இன்முகம் என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாமே எளிமையாகத்தான் இருக்கு. நாம தான் காம்ப்ளிகேட்டா, அதாவது சிக்கல்ல இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்ப நம்ம பேசின விஷயங்கள் யாருக்காவது புரியாம இருந்ததா? அப்ப நமக்குள்ள அது எல்லாமே அந்த புரிதல் இருக்கத்தானே செய்யுது. அதை சொல்வதற்கு, எடுத்து சொல்வதற்கு, அந்த விளக்கங்களை விளக்கி சொல்வதற்கு எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இருந்தாலும் இன்று என்னை ஒரு சிறு கருவியாக பயன்படுத்தி எளிமை இன்முகம் என்ற அளவுல அந்த இன் சொல்ல இனிமையான அந்த தெய்வீக உணர்வை, அந்த வார்த்தைய தெய்வம் என்ற வார்த்தைய, அந்த அன்பு என்ற வார்த்தைய இனிய சொல்லாக மலர வைத்த அந்த இறையருளுக்கு நன்றியை சொல்லி, சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை அர்ப்பணித்து வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கின்றேன். அருளோடு செல்வம் கிட்டி மென்மேலும் நிறைவாய் பெற்று எல்லா நல் வளங்களோடும் வாழ்க 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 வாழ்வாய்வு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். ஐயா, மிக்க மிக்க நன்றிங்க தியாகராஜன் ஐயா. நற்சொல் என்ற தொகுப்பில் எளிமையும் இன்முகமும் அப்படிங்கிற தலைப்பில் ஐயா அவர்கள் மிகவும் செழுமையான கருத்துக்களை இன்று அதிகாலை நம்மில் விதைத்திருக்கிறார். அவருக்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்பும் தளம் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு ஐயா பேசின ஒரு தொகுப்பு நம்ம ஜீவகாந்த அலை அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். தொடர்ந்து அந்த அலை தான் நம்ம மனமாகவும் அறிவாகவும் இருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க. நம்ம எப்பவுமே மனிதர்கள் மேலையும் சரி பொருட்கள் மேலையும் ஒரு பற்று வைக்கிறோம். அந்த பற்றுல நம்ம மாட்டிக்கிறோம். அது ஒரு தூக்கமா இருந்தா எழுப்பிடலாம். ஆனா இந்த மாதிரி ஒரு மயக்க நிலையில இருக்கும்போது எழுப்ப முடியாது. அந்த மயக்கத்துல இருந்து எழுந்து அந்த விழிப்புணர்வுங்கிறது நமக்கு வந்து நம்ம அந்த தெய்வீக உணர்வு நிலையோட கலக்க வேண்டும். அந்த தெய்வீக உணர்வு நிலையை நம்ம உணரணும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம எளிமையான ஆரோக்கியமான உணவு உட்கொள்ளுதலின் அவசியம், எளிமையான பொருட்கள், தேவையான பொருட்களை மட்டுமே வச்சுக்கணும். இந்த மாதிரியான ஒரு வாழ்வியல் என்பதன் அவசியத்தையும் சொன்னாரு. நம்ம வாழ்க்கை வந்து எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றும் மற்றவர்களுக்கு எந்த வகையிலும் ஒரு கஷ்டம் தராத வகையில இருக்கும்போது அந்த மாதிரி ஒரு சுய ஒழுக்கம் நிறைந்ததாக நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்க வேண்டும். சிக்கல் வந்து வரவே கூடாது நம்ம வாழ்க்கையில அப்படின்னு நினைக்கிறது ஒரு அறியாமை. சிக்கல் வரணும், வந்தால் அதற்கு தீர்வு என்பது உண்டு. எல்லா சிக்கல்களுக்கும் தீர்வு உண்டு. நம்ம மேல சொன்ன மாதிரி எளிமையான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தா எந்த ஒரு சிக்கலும் இருக்காது. கூறுதல் அறம் அப்படிங்கிறத சொன்னாங்க. அதாவது செயல் விளைவு நீதி. நம்ம எப்பவுமே ஐயா சொல்ற மாதிரி காஸ் அண்ட் எஃபெக்ட், செயலுக்கு தகுந்த ஒரு விளைவு வந்து வந்தே தீரும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. அதையும் அதனால செய்யும் செயல்களும் சொற்களும் சொற்களாகவும் நற்செயல்களாகவும் இருக்க வேண்டும்ங்கிறதையும் பகிர்ந்துக்கிட்டாங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா கடவுள்கிட்ட கேட்கிறோம், ஏதாவது ஒண்ணு வேணும்னு குழந்தைங்க கேட்கறது இல்ல, அம்மா கிட்டயும் அப்பா கிட்டயும் கேட்கும் போது உடனே கிடைக்குது அப்படிங்கிறத உணர்றாங்க. அப்ப அன்னையும் பிதாவும் தான் ஒரு குழந்தைகளுக்கு தெய்வமா இருக்காங்க. ஒரு கணவன் தாய்க்கு பின் தாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. கணவன் வந்து ஒரு தெய்வமே கணவனாக வந்தது மாதிரிதான் தேவான்னு கூப்பிடுவாங்க. மனைவி வந்து தேவின்னு கூப்பிடுற ஒரு காலகட்டம் இருந்தது. அந்த மாதிரி ஒவ்வொரு உறவுலையுமே அந்த குழந்தையுமே ஒரு அன்னை குழந்தைகளையும் ஒரு தெய்வமாக பார்க்கிற தன்மையும் இருந்தது. இப்படி எல்லா உறவுகளிலுமே நம்ம ஒரு தெய்வ நிலையை பார்க்க வேண்டும் அப்படிங்கறத சொன்னாங்க. உண்மை இருக்கும் இடத்தில் நன்மையான செயல்கள் நிச்சயமாக இருக்கும். நம்ம இதெல்லாம் உண்மை அப்படிங்கறது இது ரொம்ப கஷ்டமா இருக்குமோ அப்படிங்கறதெல்லாம் கிடையாது. உண்மை எப்பவுமே எளிமையாகவும் அந்த தத்துவம் அப்படிங்கிறது எல்லாமே வந்து ரொம்ப எளிமையானதாக இருக்கும். இறைவன் எனக்குள்ளே இருக்கிறான். இந்த பிரபஞ்ச சக்தி எனக்கு எப்போதும் ஒரு காப்பாக இயங்கிக் கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம உணரணும். ரசனைங்கிறது நமக்குள்ள இருக்கணும். இருக்கும்போது வாழ்வே ரொம்ப இனிமையாக இருக்கும். நம்ம முகமும் இன்முகமாக இருக்கும்.
தன்னை உணர்ந்த ஞானிகள், மகான்கள் எல்லாருமே நற்சொற்கள் மூலமாக தான் நமக்கு விளக்கங்களை கொடுத்துட்டு இருந்தாங்க. பொருள் மயக்கம், புலன் மயக்கம் இந்த 2லயுமே நம்ம மாட்டிக்கிறோம். அதிலிருந்து நமக்கு விழிப்புணர்வு தேவை. அது அதைத் தாண்டி நம்ம கொடுப்பதில் தான் இன்பம் உள்ளது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும். அன்பையும் வாழ்த்தையும் கொடுத்துக் கொண்டே இருக்க வேண்டும். அந்த அன்பையும் வாழ்த்தையும் உணர்ந்தவர்கள் மீண்டும் மற்றவர்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. இப்படி இந்த அன்பு நிலை அப்படிங்கிறது தொடரும். தூய அன்பு நிலையும் பணிவும் இருந்தால் அது தெய்வீக நிலைக்கு நம்மை உணர்த்தும். நம்மள அடிப்படை தேவையான உணவு, உடை, இருப்பிடம் இதெல்லாம் இருந்தால் மட்டுமே போதும். அதையும் தாண்டி மற்ற விஷயங்களில் மயக்கம் கொள்ளும்போதுதான் அந்த வாழ்க்கை வந்து கடினமாகுது. பாடல் வரிகளோட ஐயா நிறைவு செஞ்சாங்க. அன்பு என்பதே தெய்வமானது, அன்பு என்பதே இன்பமானது, அன்பு ஊற்றுதான் இன்ப ஊற்றுக்கு அடிப்படை அப்படிங்கிறதும், பண்பு இல்லாத உள்ளம் அன்பு இல்லாதது. நல்ல அன்னை, தந்தை, பிள்ளை வாழும் மனையில் நாம் அன்பை வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பல அன்பான செழுமையான கருத்துக்களை நம்மிடையே விதைத்த தியாகராஜன் ஐயாவிற்கு மிக்க மிக்க நன்றி. காசி ஆறுமுகம், வணக்கம். நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தலைப்புக்கு ஏற்ற மாதிரியான நபர் தான் இன்னைக்கு நம்ம கூட உரையாடி இருக்கிறாரு. உண்மையிலே எப்போவுமே வந்து ஐயாவோட குரலும் இனிமையாக இருக்கும், முகமும் முகமாக இருக்கும். அவருடைய பேச்சு எல்லாமே வந்து நம்மளுக்கு எளிமையாக தான் இருக்கும். ஐயாவோட குரல் கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அதே இன்னைக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு நமக்கு, எனக்கு. ஏன்னா நான் அவர் இதுக்கு முன்னாடி பேசினதை என்னால் கேட்க முடியாது. ஐயாவோட இது எளிமையும் இன்முகமும் அப்படின்ட்டு. எளிமை அப்படின்னு நம்ம சொல்றதா இருந்தா என்ன, நம்ம எளிமை குணங்கிறது ஒரு அறிவார்ந்த விஷயம்தான். அதுக்கு ஒரு உதாரணம் கூட சொல்றதா இருந்தா, அந்த எளிமையா சிந்திக்கிறவங்க வந்து ஒரு அறிவார்ந்த மக்களாக தான் இருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு கதை ஒரு மூலமா சொன்னா நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அதாவது முதல்ல விண்வெளிக்கு வந்து பயணம் போறாங்க. அப்போ அந்த விண்வெளி பயணத்தப்போ வந்து அங்கே போயிட்டு நம்ம குறிப்புகள் எடுக்கணும்னா சாதாரண பெண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ணோம்னா அங்கே புவியீர்ப்பு விசையில பயன்படுத்த முடியாது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பெரிய விவாதம் போயிட்டு இருக்குது. எந்த மாதிரியான பேனா எடுத்துகிட்டு போகணும், அப்போ அந்த இங்குக்கு வந்து புவியீர்ப்பு தன்மையை எதிர்க்கிற மாதிரி பேனா எடுத்துகிட்டு போகலாமா அப்படி இப்படின்ட்டு ஒவ்வொருத்தரும் யோசிச்சு இந்த இங்கில் வந்து என்னென்ன வெரைட்டி இருக்குது எல்லாத்தையுமே பார்க்குறாங்க. அப்போ வந்து அங்கே ஒருத்தர் வந்து எளிமையாக யோசிச்சு சொன்னார், இவ்வளோ யோசிக்கிறோம் ஏன் பென்சில் எடுத்துகிட்டு போனா என்ன அப்படிங்கிற மாதிரி சொன்னாராம். ஸோ அதுதான் வந்து அந்த இது வந்து உண்மையான சம்பவமா என்னன்னு தெரியல. ஆனால் இருந்தாலும் இது ஒரு நம்ம எளிமை நம்மக்கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம யோசனை என்ன போகுதுன்னா அதை விட மேம்பட்ட ஒன்று வேணும் அப்படின்னு யோசிக்கும் போது நம்ம என்னெல்லாமோ யோசிச்சுட்டு இருக்கோம். அப்போ அந்த பென்சிலுங்கிறத வந்து யாருமே அப்போதைக்கு யோசிக்கல. இப்போ பென்சில் வந்து என்னென்னா எப்போனாலும் எழுதிக்கலாம், அதுக்கு வந்து இங்கு ஊற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறது தான் அதனோட இது. அதே மாதிரி தான் எளிமையும், அது ஒரு அறிவார்ந்த செயல். நம்ம வந்துட்டு என்ன எளிமைனா வந்து பொருள் சேர்க்கக்கூடாதுன்னு இல்லை, பொருள் சேர்த்தாலும் நாம் எப்படி நடந்துக்கிறோம் அப்படிங்கிறது தான். அதனால தான் அன்பு பண்பு எல்லாமே அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது ஐயாவோட அந்த பேச்சிலேருந்து எடுத்துக்கிட்டோம். அதை வந்து அவர் சொல்லியிருந்த இது ஆடம்பரத்தை நோக்கி நம்ம எந்த அளவுக்கு பயணப்பட்டு வந்துட்டு இருக்கோம். எதை எடுத்தாலுமே இப்போ ஆடம்பரமான ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. நம்ம இப்போதைக்கு நம்ம எடுத்த ஒரு பட்ஜெட் இப்போ எடுத்து பார்த்தோம்னா அதில் வந்து நிச்சயமாக வந்து ஆடம்பரத்துக்கு தான் அதிகமாக செலவிட்டுருப்போம். அது போட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ இவ்வளவு செலவழிச்சிருக்கிறோம், ஆனால் இதில் வந்து தேவையில்லாத செலவுகள் தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு. சொல்லப்போனால் வந்து இந்த ஆடம்பரத்து மூலமாக தான் நம்மளுக்கு வந்து நம்மளுடைய வளங்களும் வந்து மறைமுகமாக பாதிக்கப்படுது. நம்ம செய்கிற ஒரு சின்ன சின்ன ஆடம்பர பொருட்களை வாங்குறது மூலமாக அதனோட ரிசோர்ஸ்லாம் எதுல இருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா நம்மளோட நீர் நிலம் இதுல இருந்து தான் அதனோட ஆற்றல்லாம் எடுத்து நம்மளுக்கு பொருளாக வருது. அப்போ நம்மளுக்கு தேவையான பொருட்களை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா அதனோட அந்த வேஸ்டேஜை நம்ம கம்மி பண்ணணும். இது மறைமுகமாக ஒரு சோசியல் சர்வீஸ்னே சொல்லலாம். நம்ம எளிமையாக வாழ்கிறது வந்து அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா எல்லாத்துக்கிட்டையும் அன்பாகவும் இருக்கலாம், பண்பாகவும் இருக்கலாம். ஐயா சொன்ன மாதிரி அந்த என்ன சொல்கிறது, அந்த பழக்கம் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டு இருந்துச்சுன்னா மற்றவங்கள்ட்ட பழகிறதுக்கும் வந்து நம்மளுக்கு எளிமை குணம் எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். இனிமையான இன்முகத்தோட பேசுகிறது எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்குள்ள ஆடம்பரம் புகுந்தால் தான் மற்றவங்கள வந்து நம்ம வந்து ஒரு தாழ்ந்தவங்களாக பார்க்கக்கூடிய சூழ்நிலை அந்த மாதிரிலாம் வரும். நம்ம எளிமையாக இருந்துட்டால் எல்லாமே வந்து நம்மளுக்கு நிகரான ஒருத்தராக தான் நம்மளுக்கு தெரிவாங்க. ஸோ ஐயாவோட அந்த
பாடல் வந்து நல்ல ஒரு பாடல் தேடி எடுத்து அருமையாக பாடினார். அதில் உள்ள அந்த வரிகளும் அருமையாக இருந்துச்சு. அதேமாதிரி அவர் சொன்ன குரல் நானும் வந்து திடீர்னு தேடி பார்த்தேன். தேடி பார்த்ததில் அந்த குரலோட அர்த்தமும் நல்லா இருந்தது. எப்பவுமே குரல்னாலே வந்து மேம்பட்ட ஒரு சொல் தான், செய்யுள் தான். அப்படி இருக்கும்போது அந்த குரல் பற்றி தேடலையும் ஐயா வந்து இன்னைக்கு உண்டு பண்ணார். எப்போவுமே வந்து எளிமையாக இருப்போம். நமக்கு தேவையானதை நம்ம செஞ்சுக்கிட்டு இருந்தோம்னா இந்த உலகமே வந்து இனிமையாக தான் இருக்கும். மிக்க நன்றி ஐயா. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சரவணன் கண்ணா வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தில் உள்ள அனைவருக்கும் வணக்கம். ஐயாவுக்கும் வணக்கம். ஐயாவை காணவில்லை. அன்பு அடியேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் அவரோட வார்த்தைகளாக தான் இருக்கும். எங்கே கேட்டாலும் அவர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். அன்பை பற்றி இன்னைக்கு நிறைய சொல்லிட்டு இருந்தாங்க. சில நேரங்களில் அது வம்பாயிருங்கிறதும் நமக்கு தெரியும். அது பேரன்புன்னு சொல்லி நம்ம விஜய் அடிக்கடி சொல்லுவார். இது மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் யாரோ ஒருத்தர் நமக்கு பிடிச்சு போயிடுது. இன்னைக்கு அன்னைக்கே ஐயாவோட பேச முடியல போன வாரம். இன்னைக்கு அவரை நேரா பார்த்துட்டா என்ன, போய் அன்பை தெரிவிச்சு கட்டி பிடிச்சிருவோம் அப்படின்னு எனக்கு தோணுது. அவரு எங்க எஸ்கேப் ஆயிட்டாருன்னு தெரியல. ரொம்ப நிறைய விஷயங்களை வந்து பாடலோடையும் கருத்துக்களோடையும் சொல்லிட்டே இருப்பாரு. அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த இறைத்தன்மையோடையும் பிரபஞ்சத்தோடையும் நிறைய விஷயங்களை கனெக்ட் பண்ணி சொல்றதுல ஐயாவோட உரை வந்து ரொம்ப ஒரு ஒரு தெளிந்த நீரோடையா அழகான, சில குழப்பங்கள்ல இருக்கிறவங்களுக்கு தெளிவா இருக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் தோணும். குழந்தைங்கள்ட்ட ஏன் நேருக்கு நேரா கண்ணுக்கு நேரா பார்த்து பேசக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. அதெல்லாம் அப்பப்பயே நமக்கு அந்தந்த நேரத்திலேயே பதில் வரும். மனைவி கிட்ட கண் பக்கத்துல நின்னு பேசினா, உங்களுக்கு என்ன வேணும்? டீயா? காஃபியான்னு தான் கேட்பாங்க. அது மாதிரி பசங்க கிட்ட பக்கத்துல போய் பேசினா, போன வாரமே நான் அது கேட்டேன், இன்னும் வாங்கி தரல அப்படின்னுவானுங்க. அதனால அவங்களுக்கு ஒரு பயம் இருக்குது. நம்மளுடைய அன்புல அடுத்தவங்களுக்கு ஒரு பயம் வருது பாருங்க. அது எனக்கு தோணுச்சு. ரொம்ப நன்றி அவரோட இன்னைக்கு ஸ்பீச்சுக்கு. இது என்னன்னா, தியரி முடிச்ச உடனே பிராக்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி அவர் தியரி கிளாஸ் எடுக்கும் போதே சில நேரத்துல நான் பிராக்டிகலுக்குள்ள போயிடுவேன். அதோட விளைவு தான் இதெல்லாம். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி அனைவருக்கும். உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சசிகலாமா வணக்கம், நீங்க பேசலாம். நன்றிங்க கற்பகா. அனைவருக்கும் காலை வணக்கம். ஐயாவோட சிந்தனை வேதாத்திரியத்துல என்னெல்லாம் இருக்கோ அத்தனையும் ஒரே நாள்ல கொடுத்த அந்த ஃபீல் இருந்தது. நன்றிங்க ஐயா. ஆனா எங்க கருத்துக்கள் கேட்கதான் நீங்க இல்லை, எங்க போயிட்டீங்கன்னு தெரியல. நன்றிங்க ஐயா. பாடல் மிஸ் ஆகுதுன்னு நினைச்சேன், கடைசியா அதையும் நிறைவு செஞ்சுட்டீங்க. அதுவும் அந்த பாடல் அன்புங்கிற பாடல் ரொம்ப நல்லா இருந்தது. அந்த பாடலுக்கும் நன்றிங்க ஐயா. வாழ்த்துக்கள். சிந்தனை கொடுத்ததுக்கு நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி நன்றி கற்பகா. உங்கள் அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தால் பகிரலாம். கேட்டுட்டு இருக்கவங்களும் நீங்க உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அருள் சேவியர் சார் வணக்கம், நீங்க பேசலாம். வணக்கம் வணக்கம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த வாரத்தின் முதல் நாள் திங்கட்கிழமை ஐயாவோட உரை கேட்டது உண்மையிலே சிறப்பாக இருந்தது. அந்த பாடல் அருமையா சொன்னார். ஓடி ஓடி நாடி நாடி வாடி வாடி அப்படின்ட்டு நிறைய அந்த எங்கேயோ ஓடி ஓடி தேடிக்கிட்டு இருக்கோம். நமக்குள்ள இருக்கிற இறைத்தன்மைய எல்லாமே நமக்குள்ளதான் இருக்கு அப்படிங்கிறத அவ்வளவு அழகா தத்ரூபமா சொன்னாரு. நிறைய கருத்துக்கள். இந்த அந்த ஒரு குரல் கூட சொன்னாரு. அந்த குரல் எனக்கு தெரிஞ்சு அகன் அமர்ந்து ஈதலின்
நஞ்சை முகமணந்து இன்சொலன் ஆக பிரின் அப்படின்னு குரலைத்தான் சொல்ல வந்தாரான்னு தெரியல. நம்ம முகத்தால் விரும்பி இனிய சொற்களை நம்ம சொல்றவங்களா இருக்கணும். அப்படி ஆகிட்டா நம்முடைய உள்ள மகிழ்ந்து பொருளை கொடுப்பதை காட்டிலும் அது ரொம்ப நல்லது அப்படிங்கிறது தான் அதனுடைய பொருள். அதான் சொல்ல வந்தாருன்னு நினைக்கிறேன். நிறைய கருத்துக்கள், ஆனால் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டாரு. இந்த பிரபஞ்சம், நம்முடைய உணவு பழக்க வழக்கம், நமக்கு அளவு எதுன்னு தெரியும், இருந்தாலும் சற்று கொஞ்சம் அதிகமாக சாப்பிடும்போது அது சாப்பிட தேவையில்லையே, பசியோட உட்காந்து திரும்ப எந்திரிக்கும் போது பசியோட எந்திரிக்கணும். அதுதான் வந்து நல்ல ஒரு உணவு பழக்க வழக்கம். அதுக்கு மீறி சாப்பிடும் பொழுது நமக்கு அந்த சோம்பேறித்தனமோ இல்லை தூக்கமோ ஏதோ ஒன்று வந்துடுது. ஐயாவோட அந்த இன்சொல் அப்படிங்கிற அந்த இன்முகம், இன்சொல், அந்த இது அவர்கள் அருமையாக விளக்குனாரு. காசி அறிமுகம் சூப்பராக ஒரு வார்த்தை சொன்னார். ஒரு எளிமைங்கிறதே ஒரு சமூக சேவை அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நல்ல ஒரு கருத்து. அது எளிமையா இருக்கிறதே ஒரு சமூக சேவை. நல்ல ஒரு இது. நன்றி நன்றி ஐயா. ஐயாவோட குரலை வந்து திங்கட்கிழமை கேட்கறது நல்ல மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது மாதத்திற்கு 2 முறை ஐயாவும் பாஸ்கரன் ஐயாவும் திங்கட்கிழமை உரையாச்சுன்னா அந்த வாரம் முழுவதுமே நல்லா இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவது. அது போல இந்த வாரம் ஐயாவோட உரை வந்து அருமையா இருந்தது. அது ஒரு இது சொன்னார், எண்ணம், சொல், செயல், இந்த 3ம் எப்பொழுதும் பிறருக்கு துன்பம் விளைவிக்காத அளவுக்கு இருக்கணும் அப்படிங்கிறது. நமக்காகவும் பிறருக்காகவும் எந்தவித இடர்பாடுகளையும் கொடுக்கக்கூடாது. நம்முடைய எண்ணத்தாலும் சொல்லாலும் செயலாலும் அது எல்லாமே வந்து பிரயோஜனமாகத்தான் இருக்கும். மற்றவங்களுக்கு நன்மை பயக்கும் அளவுல தான் இருக்கணும் அப்படிங்கிறத அருமையா சொன்னார். நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. ஐயா இல்லை இதெல்லாம் ஐயாவுக்கு நன்றிகள், வாழ்த்துக்கள். வாய்ப்புக்கு நன்றி. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா வணக்கம், நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று ஐயா பரம்பை தியாகராஜன் ஐயா அவர்களுடைய நற்செயல் எளிமையும் இன்முகமும் என்ற தலைப்பில் நம்மிடையே அரிய பல கருத்துக்களை, வாழ்வியல் நடைமுறைகளை பின்பற்றினால் எப்படி சந்தோஷமாக வாழலாம் என்பதை அற்புதமான உரையாக நம்மிடையே எடுத்து சென்ற ஐயாவிற்கு நன்றியும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். ஐயா வந்து தெய்வீகத்தன்மையை பத்தி பேசினார் இந்த தலைப்புல. அதை எப்படி நம்ம உணர வேண்டியிருக்குன்னா, தெய்வம் இருப்பது எங்கே, அது இங்கே வேறெங்கே. இப்பொழுதுள்ள காலகட்டத்தில் உன் மதம் பெரிதா, என் மதம் பெரிதா, நான் வணங்கும் கடவுள் பெரியவரா, நீ வணங்கும் கடவுள் பெரியவரா, ஊருக்கு ஊர், தெருவுக்கு தெரு கோவில்கள், மசூதிகள், சர்ச்சுகள் என பலவிதமான தெய்வ வழிபாடுகள் அதிகரித்து இக்காலகட்டத்தில் மனிதநேயம் குறைந்து மக்கள் அவதிப்படுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த தெய்வீகத்தன்மையை என்னை போன்றவர்கள் எல்லாம் ஐயா இப்பொழுது பேசினார்கள் இல்லையா, அவரை போன்ற நல்ல உள்ளம் படைத்த மனிதர்களிடத்தில் தான் தெய்வீகத்தன்மையை என்னை போன்றவர்கள் காண்கிறோம். ஐயாவுடைய இந்த உரையில் அப்படித்தான் என்னால் மனிதர்களை தான் தெய்வமாக நினைக்கக்கூடிய சூழலில் எங்களை போன்றவருடைய மனநிலை இருக்கிறது. மகிழ்ச்சி ஐயா. தெய்வம் என்பதற்கு அற்புதமான ஒரு பொருளை நீங்கள் கூறினீர்கள். அதே போன்று நாம் நடைமுறை வாழ்க்கையில் நாம் தினமும் பார்க்கக்கூடிய நம்முடைய குழந்தைகள், அவர்களிடத்தில் தெய்வீகத்தன்மையை காணலாம் என்ற ஒரு கருத்தினை ஐயா சொன்னாங்க. அதே மாதிரி நாம் தினமும் நம் மனைவி குழந்தைகளை நாம் உற்று நோக்குங்கால் அவர்களுடைய தெய்வீகத்தன்மையை நம்மால் காண முடியும் என்பதை ரொம்ப அற்புதமா ஐயா அவர்கள் எடுத்து கூறினார். ஐயா எப்பொழுது வந்தாலும்
நம்மை பல பாடல்கள் பாடி நம்மை அந்த இன்ப நிலைக்கு கொண்டு செல்வார். அது போன்று இன்று நல்ல அற்புதமான பாடல்களை எல்லாம் பாடி நம்மை மகிழ்ச்சிக்குள் ஆழ்த்திய ஐயா அவர்களுக்கு நன்றி. ஐயா அவர்கள் அந்த மனைவியை நம்மை நேசிக்க வேண்டும், அவர்களை அவருடைய தினமும் நமக்காக அவர்கள் செய்யும் சேவையை நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது என்ற நிலையில் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். ஐயா அவர்கள் சொன்னது போன்று மனைவியை பற்றி ஒரு பாடல். பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என் உயிரே. பொன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, புதையில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என் உயிரே. ஆயிரம் மலரில் ஒரு மலர் நீயே, ஆலயமணியின் இன்னிசை நீ, தாய்மை எனக்கே தந்தவள் நீ, தங்க கோபுரம் போல வந்தாயே, புதிய உலகம் புதிய பாசம் புதிய தீபம் கொண்டு வந்தாயே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதையில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என் உயிரே. பறந்து செல்லும் பறவையை கேட்டேன், பாடிச் செல்லும் காற்றையும் கேட்டேன், அலையும் நெஞ்சை அவரிடம் சொன்னேன், அழைத்து வந்தார் என்னிடம் உன்னை. இந்த மனமும் இந்த உறவும் என்றும் வேண்டும் என் உயிரே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதையில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என் உயிரே. ஆலமரத்தின் விழுதினை போலே அணைத்து நிற்கும் உறவு தந்தாயே, வாழைக்கன்று அன்னையின் நிழலில் வாழ்வது போலே வாழ வைத்தாயே. உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என் உயிரே. உருவம் இரண்டு உயிர்கள் இரண்டு உள்ளம் ஒன்றே என் உயிரே. உன்னை விரும்பும் பூமியிலே என்னை விரும்பும் ஓருயிரே, உதையில் தேடி அலையும் உலகில் இதையும் தேடும் என் உயிரே. ஐயா நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். கொஞ்சம் நேரம் எடுத்துக்கிட்டேன், மன்னிக்கணும். சிறப்புங்க ஐயா, அருமையான பாடல்களால இன்றைக்கு காலை பொழுதை நிறைத்திருக்கிறீர்கள் ஐயா. உங்கள் அன்பான வாழ்த்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. விந்திய கௌரி அம்மா வணக்கம், நீங்க பேசலாம். விந்திய கௌரி அம்மா. விந்திய கௌரி அம்மா இருக்கீங்களா? சரவணன் கண்ணா நீங்க பேசலாம். ஐயாவோட பாடல் ரொம்ப அருமையாக இருந்தது. ஏன்னா இந்த தளம் எப்படின்னா இந்த
ஒரு நகைச்சுவை என்னன்னா, இதுல நம்ம ஒண்ணு கணவன்மார்களா இருந்து கேட்போம். இல்ல மனைவியா வந்து இத கேட்டுட்டு இருப்பாங்க. 2 பேரும் இருந்தா நல்லா இருக்காது இல்லையா? அது மாரி. இங்க அன்புங்கிறது அடி வாங்குறது கூட அன்பு தான். இந்த குத்துச்சண்டையில 2 பேர் சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஒரு கேப் விட்டுட்டு மூலையில போய் உட்கார்ந்தோனே, அ தொடச்சு விட்டு, தடவி குடுத்து, அ தயார்படுத்தி திருப்பி அனுப்புவாங்க இல்லையா? அது மாதிரி ஐயாவோட பாடலும், அவரோட பேச்சும் இருக்கும். எப்போதுமே இந்த தளத்தோட இதே அப்படிதான். நம்மள தயார்படுத்திக்கிட்டு, திரும்பி போய் சண்டை போடுங்கடா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு அந்யோன்யம் இருக்கும். 2 பேர் இல்லைன்னா அது எப்படி நடக்கும்? அதுக்கு நம்மள வந்து பக்குவப்படுத்துற மாதிரியே இருக்கும். எப்போதுமே டெய்லி. நம்மளுடைய கருத்திலேயே நின்னுட்டு இருக்கக்கூடாது. உலகம் எப்படி இருக்குது? உனக்காக எவ்வளவு பாட்டெல்லாம் எழுதி வச்சிருக்காங்க பாரு. அதெல்லாம் கேட்கும்போது, அப்படியே ஸ்டில் ஆயி, திரும்பியும் நம்ம அத நார்மலா ஆயி நம்மளுடைய மனச மாத்திக்கிட்டு, நம்மளுடைய பங்களிப்போம். அது எனக்கு தோணுச்சு. நன்றிங்க ஐயா. ஐயா நன்றி ஐயா, மகிழ்ச்சி. நிறைய குத்து சண்டை பேசுறீங்க. அடி பலமான்னு தெரியல. அருள் சேவியர் பரவாயில்ல. அருள் சேவியர் அவர் சொல்லியிருந்தாரு. பென்சில் இதனா அந்த படத்திலேயே சொல்லியிருப்பாங்க கடைசியில நண்பன்ல. பென்சில் கூர் உடைஞ்சா வந்து அது அப்படியே சுத்திட்டே இருக்கும். கண்ணுக்குள்ள போயிடும், மூக்குக்குள்ள போயிடும். அதனாலதான் அது பென்சில் யூஸ் பண்ணலன்னு எளிமைக்காக இவர் காசி ஆர்மோன் சொன்ன விஷயத்துக்காக அதை சொல்லணும்னு நினைச்சேன். நன்றிங்க. விந்திய கௌரி அம்மா இருக்கீங்களா? வேறு யாருக்காவது கருத்துக்கள் இருந்தா பகிரலாம். இல்லைன்னா நம்ம அப்படியே நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். சரி, ஐயா அவர்களுக்கு தொலைபேசின்னு நினைக்கிறேன். அது வந்துச்சு. அதுக்கப்புறம் இணைய சவாலான்னு தெரியல. வந்தாங்க. மீண்டும் இணைய முடியவில்லைன்னு நினைக்கிறேன். எல்லோரும் பேசியாச்சுன்னா அப்படி நம்ம நிகழ்வை நிறைவு செய்து கொள்ளலாம். உண்மையிலேயே மிகவும் சிறப்பான நிகழ்வு. நிறைய பேர் சொன்ன மாதிரி அந்த திங்கட்கிழமை அந்த ஒரு புதிய தொகுப்பு, அந்த வாரத்தின் புதிய தொடக்கம் அப்படிங்கும்போது அன்னைக்கு ஐயா வந்து பேசுறது அந்த வாரம் பூராவுமே சிறப்பா இருக்கு அப்படிங்கறதெல்லாம் பகிர்ந்துக்கிட்டாங்க. அந்த வகையில இந்த வாரம் முழுக்க அனைவருக்கும் ரொம்ப சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதையும் ஐயா அவர்கள் அன்பு பத்தி நிறைய சொன்னாங்க. அன்புங்கிறது அன்பு ஊற்றுதான் இன்ப ஊற்றுக்கு அடிப்படை அப்படிங்கிறதும், அந்த மயக்கங்கள் புலன் மயக்கமாக இருக்கட்டும், பொருள் மயக்கம், இதுல இருந்தெல்லாம் எப்படி வெளியே வர முடியும், அந்த உண்மையான பேரன்பை எப்படி அடைய முடியும், இதெல்லாம் பற்றி ரொம்ப அழகா எளிமையாக ஐயா இன்முகத்தோடு இன்சொற்களோடு நம்மிடையே பகிர்ந்து கொண்டார்கள். ஐயாவிற்கு அனைவர் சார்பாகவும் சரித்திரம் படைப்போம் தளம் சார்பாகவும் மீண்டும் ஒரு முறை மனமார்ந்த நன்றி. பேச்சாளர்களாக கலந்து கொண்டு தங்கள் அன்பையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் நன்றி. தொடர்ந்து பொறுமையாக கவனித்துக் கொண்டிருக்கும் கலாபம் சங்கர், சரவணன், சித்ரா பாபு, ஜோதி, மீனாட்சிமா, நந்தகுமார், சத்யநாராயணன் சார், பவுலின், முருகன் அனைவருக்கும் நன்றி. காசி ஆர்மோகன் தன்னோட அந்த திருக்குறளோட அந்த கருத்து சொல்லியிருக்காரு. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம் எடுத்தது காட்டும் முகம். விளக்கம் ஓவியம் தன்னை அடுத்திருக்கும் ஓர் உருவத்தை தன்னிடத்தே காட்டும் பளிங்கை போல் ஒருவர் நெஞ்சம் கடுத்தவனை அவரது முகமும் தெளிவாக காட்டிவிடும் அப்படின்ட்டு அந்த திருக்குறளோட விளக்கங்களையும் கொடுத்திருக்காரு. மிக்க நன்றி. மறு ஒலிபரப்பு வாயிலாக கேட்கவிருக்கும் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு அசோக் மணி அவர்களின் தடைகளை தகர்த்தெறி என்ற தலைப்பில் சிறப்புரை இருக்கிறது. அதில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். 5, 4, 3, 2, 1 நன்று.